நீ போய் உன்னோட ரூமில் ரெஸ்ட் எடு, நான் ஜீவாவை பார்த்துக்கிறேன். ஹரிஷ் சொல்ல, இல்லை ஹரிஷ், நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள் திவ்யா. என்னதான் அவளுக்கு ஹரிஷின் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஜீவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லாமல் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்தது சரியா தவறா என்ற குழப்பம் அவளுக்குள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதனால் அவள் இன்னுமே கவலையுடன் தான் இருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்து அதை புரிந்து கொண்ட ஹரிஷ், திவ்யா நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. உன்ன மாதிரியே நானும் ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸையும் கண்டிப்பாக நம்புகிறேன். என்ன, ஜீவாவை, எங்கள் அப்பாவை, அவ்வளோ ஏன் இப்போ சந்தனாவை கூட அவங்க தான் காப்பாற்றினாங்க. ஆனால் அது எல்லாமே இங்கே எல்லாருக்கும் அடிபடுற மாதிரி சாதாரணமாக நடந்த விஷயங்கள். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. சாதாரண மனுஷங்களை விட அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பொண்ணு ஜீவாவை தாக்கியிருக்கா. அதுவும் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் அவரோட இதயத்து மேலே அடிச்சிருக்கா. அதை எப்படி டாக்டர்ஸால் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அவங்க லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவாவுக்கு தான் ஆபத்தாக முடியும். அதனால தான் நான் என்னோடய குருவை முழுசாக நம்பினேன். தாத்தா என்ன நம்பினார். இன்னும் சொல்லப்போனால் நாம் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி ஜீவாவை காப்பாற்றி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, தைரியமாறு. ஹரிஷ் பேசிய வார்த்தைகள் பெரிய நம்பிக்கையை கொடுக்க திவ்யாவின் முகத்திலும் ஒரு வெளிச்சம் வந்தது. கொஞ்ச நேரம் ஜீவாவையே பார்த்து கொண்டிருந்த அவள் சோஃபாவில் அமர்ந்தபடியே தன்னையும் மறந்து தூங்க ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்ட ஹரிஷ் ஜீவாவிற்கு பக்கத்தில் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். கிட்டத்தட்ட விடியும் நேரம் ஆகிவிட ஹரிஷுக்கு லேசாக எரிச்சல் வர ஆரம்பித்தது. 2 நாட்களாக அவசரத்தில் கிடைத்ததை சாப்பிட்டதால் வயிறு வேறு பசிக்க ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் என்று கிச்சனுக்கு சென்றான். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜீவாவின் ரூமுக்கு திரும்பியவன் தூங்கிக் கொண்டிருந்த திவ்யாவின் தலைமாட்டில் ஒரு பெரிய உருவம் நின்று அவளுடைய தலையை தடவி கொடுப்பதை பார்த்தான். ஹேய், யார் நீ? எப்படி உள்ள வந்த? பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே உள்ளே ஓடியவன் அந்த உருவம் திரும்பி அவனை பார்த்து சிரிக்கவும் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே சிலையாகி நின்றான். நண்பா, நீ இங்க என்ன பண்ற? பெரிய சிரிப்புடன் ஜீவா கேட்க, என்ன பயமுறுத்தியே சாக வச்சிட்ட மச்சான் என்று ஹரிஷின் கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்ட ஆரம்பிக்க 2 எட்டில் அவனுக்கு பக்கத்தில் வந்த ஜீவா ஹரிஷை இறுக்கமாக அணைத்தான். நான் நல்லா இருக்கேன் ஹரிஷ், நீ அழாத என்று கூறிய ஜீவா அவனுடைய அழுகை நிற்கும் வரை முதுகில் விடாமல் தட்டி கொடுத்தபடி இருந்தான். 2 நாட்களாக மிகப்பெரிய அழுத்தத்துடன் சுற்றி கொண்டிருந்த ஹரிஷின் மனபாரம் ஜீவாவின் தோள்களில் கண்ணீராக வழிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய உயிர் நண்பன் சரியாகிவிட்டான் என்பதை ஒரு வழியாக உணர்ந்த ஹரிஷின் அழுகை குறைந்து அவன் மகிழ்ச்சியோடு சிரிக்க ஆரம்பித்தான். ஹரிஷ், நீ இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவேன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சத்தமாக சிரித்தபடி ஜீவா கூற அந்த சத்தத்தில் கண்முழித்த திவ்யா பார்த்தது கலகலவென்று சிரித்து கொண்டிருந்த ஜீவாவையும் கண்களில் கண்ணீரும் முகத்தில் சிரிப்பும் கலந்து பரவசத்துடன் நின்று கொண்டிருந்த ஹரிஷையும் தான். 2 நண்பர்களும் எதிரெதிராக நின்றிருந்த அந்த காட்சி அவளுடைய மனதில் காலத்திற்கும் அழியாத ஓவியமாக பதிந்து போனது. ஜீவா என்று சந்தோஷமாக கூவியபடி எழுந்தவள் அவனை நோக்கி ஓடிவர ஹரிஷ் நண்பனிடமிருந்து சற்று விலகி நின்றான். ஜீவாவிடம் வந்த திவ்யா இதற்கு மேல் அவனை விடவே மாட்டேன் என்பது போல இறுக்கமாக அணைத்து அவனுடைய முகத்தில் முத்த மழை பொழிய ஆரம்பித்தாள். அவளுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட ஜீவாவும் மெதுமெதுவாக அவளை ஆறுதல் படுத்தினான். அவர்கள் இருவருக்கும் இடையில் தொந்தரவாக இருக்க வேண்டாம் என்று நினைத்த ஹரிஷ் நேராக பிரபாகரனின் ரூமுக்கு சென்று அவரிடம் விஷயத்தை சொன்னான். அதன் பிறகு ஜீவா கண்விழித்த விவரம் வீடு முழுவதும் பரவ எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அவனை போய் பார்த்தனர். அவ்வளவு நேரம் தன்னை தைரியமாக காட்டிக் கொண்டிருந்த பிரபாகரனும் முழு ஆரோக்கியத்துடன் நின்று கொண்டிருந்த பேரனை பார்த்ததும் தன்னை மீறி கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பித்தார். ஜீவா அவர்கள் எல்லோரையும் சமாதானப்படுத்த அப்போது திவ்யா அவன் கோமாவில் இருந்தபோது நடந்த எல்லா விஷயங்களையும் கூறினாள். ஜீவாவை காப்பாற்ற ஹரிஷின் குரு உதவியது, பூஜா தன்னுடைய பிரேஸ்லெட்டை கொடுத்தது, ஹரிஷ் கஷ்டப்பட்டு அந்த கோல்டன் ஹெர்பலை கொண்டு வந்தது என்று எல்லாவற்றையும் அவள் கூற இவ்வளவு பேர் தனக்கு உதவி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த ஜீவாவின் கண்களில் கனிவு வந்தது. இந்த வாழ்க்கையில் பணம் காசு என்பதை தாண்டி மனிதர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதும் அவனுக்கு புரிந்தது. உயிர் போகும் நிலைமையில் இருந்த அவனை அவனிடம் கொட்டி கிடந்த பணம் காப்பாற்றவில்லை. ஹரிஷ் அவன் மீது வைத்திருந்த அன்பும் மற்றவர்களின் உதவியும் தான் அவனை எழுந்து நிற்கச் செய்திருக்கிறது. இதையெல்லாம் யோசித்து பார்த்தவன் மீண்டும் ஒரு பெரிய புன்னகையுடன் ஹரிஷை அணைத்து கொண்டான். ஹரிஷ், நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன். அதுக்காக உனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஜீவா சொல்ல, அதெல்லாம் யாருக்கு வேணும்? முதல்ல நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஹரிஷும் பதிலுக்கு கேலி செய்தான்.
அவர்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைகள் போல விளையாடுவதை பிரபாகரனும் திவ்யாவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜீவாவின் உறவினர்கள் முகம்தான் அதை பார்த்து இஞ்சி தின்ன குரங்கு போல மாறியது. காலையில் கிளம்ப தயாரான ஹரிஷை திவ்யா வற்புறுத்தி சாப்பிட அமர வைத்தாள். அப்போதுதான் அவனுக்கும் உண்மையான பசி தெரிய திவ்யா பார்த்து பார்த்து சமைத்த அத்தனையையும் சந்தோஷத்துடன் சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது அவனுடைய போன் அடிக்க காலர் ஐடியில் கயல்விழியின் பெயர் வந்தது. போனை எடுத்து காதில் வைத்தவன், என்ன ஏசிபி மேடம், இவ்வளோ காலையிலேயே கால் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டியூட்டி இல்லையா என்று கிண்டலாக கேட்டான். ஜீவா உயிர் பிழைத்ததால் அவன் நல்ல மனநிலையில் இருந்தான். என்ன பண்ணுறது ஹரிஷ், நமக்கு ஒன்று தேவைன்னா காலையிலேயே கூப்பிட்டு தானே ஆகணும். உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது என்னன்னாவது ஐடியா இருக்கா கேட்ட கயல்விழியின் குரலில் லேசான கடுப்பு தெரிந்தது. ஓ மேடம், பவர் பில்லுக்காக என்னை கூப்பிட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் கூட ஏதோ என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் கால் பண்ணிட்டியோன்னு நினச்சிட்டேன். ஹரிஷ் நேரடியாக விஷயத்திற்கு வர, அதை எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படித்தானே என்று கொஞ்சம் கோபமாக ஆரம்பித்தவள் திடீரென அப்படியே குரலை தனித்து கெஞ்சுவது போல பேசத் தொடங்கினாள். ப்ளீஸ் ஹரிஷ், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஹெர்பல் டேப்லெட்ஸ் இருக்கா? எனக்கு இப்போ அது கண்டிப்பாக வேணும். நீ எங்கே வர சொல்கிறியோ அங்கே வந்து உன்னை மீட் பண்ணுறேன். எனக்காக இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணு என்று முடிந்தவரை பணிவாக கேட்டாள். ஹரிஷ் யோசனையில் முகத்தை சுளித்தான். இப்போது ஒரு பவர் டேப்லெட்டை தயாரிப்பது அவனுக்கு ரொம்பவே ஈஸிதான் என்றாலும் அதை சுண்டல் போல எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை. என்னதான் கயல்விழி அவனுக்கு தோழியாக இருந்தாலும் அதை அவள் மட்டுமே பயன்படுத்துவாள் என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. அம்மா, நீ எதுக்கு இவ்வளோ டேப்லெட்ஸ் கேட்குற? நீ யாராவது ராட்சசனை தூக்கி போட்டு அடிக்க போறியா? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோட மென்டர் கிட்ட தான் கேட்டேன். ஆனால் இந்த 3 வருஷத்தில் அவங்களால எனக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல என்று கயல்விழி வெளிப்படையாக பதில் சொன்னாள். அதனால தான் ஹரிஷ் உங்ககிட்ட கேட்டேன். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பில்ஸ் இருந்தா அது எனக்கு கொடுக்கலாமே. நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருப்பேன். கயல்விழி மீண்டும் கேட்க ஹரிஷ் இப்போதும் அவளுக்கு சம்மதமாக பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் கயல்விழி யூனியன் அமைப்பில் இருப்பவள் என்று ஏற்கனவே அவள் சொல்லி ஹரிஷ் கேள்விப்பட்டிருந்தார். அங்கிருப்பவர்கள் தன்னை எதிரியாக நினைப்பதுடன் ஜீவாவையும் தாக்கியதால் அவர்கள் மேல் கோபத்தில் இருந்தான் ஹரிஷ். அதனால்தான் கயல்விழிக்கு உதவி செய்வதற்கு அவன் தயங்கினான். ஒரு நிமிஷம் கயல், நீ யூனியன் அமைப்பை சேர்ந்தவன் எனக்கு ஞாபகம் இருக்கு. நிஜமாவே அவங்க இந்த ட்ரைனிங்கில் சீரியஸாக இருக்காங்களா என்று சந்தேகத்துடன் கேட்ட ஹரிஷின் மனதில் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்க சடனாக நிமிர்ந்து உட்கார்ந்தவன், உங்கள் அமைப்போட ஹெட் பேர் ரேணு பிரியாவா? அவங்க தான் அவனோட மென்டரா என்று பல்லை கடித்து கொண்டே கேட்டான். ஹரிஷ் குரலில் தெரிந்த மாற்றத்தை கயல்விழி கவனிக்கவில்லை. வா, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா ஹரிஷ்? அவங்க யூனியனோட சீனியர் மெம்பர்ஸ்ல அவங்களும் ஒருத்தர். நான் சொல்ற விஷயத்த உன்னால நம்ப கூட முடியாது. உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் வயசானவங்க. இருந்தாலும் அவங்க ஹெர்பல் மெடிசன்லையும் அதுக்கான ட்ரைனிங்லையும் ரொம்ப திறமையானவங்க. அதனால அவங்களோட உண்மையான வயசை விட இளமையா தெரிவாங்க. அவங்களோட கோலே இந்த உலகத்துல நிறைய நல்லது செய்யணுங்கிறது தான். கயல்விழி பேசிக்கொண்டே போக இந்த பக்கம் ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. இது ரொம்ப நல்ல விஷயம்தான், பட் இப்போதைக்கு என்கிட்ட பவர்ஃபுல் எதுவும் இல்லை என்று முகத்தை சுருக்கியபடி கோபமாக சொன்னான் ஹரிஷ். இப்போது இந்த விஷயத்தில் யூனியன் அமைப்பின் டைரக்டரான ரேணு பிரியாவும் இன்வால்வ் ஆகியிருப்பதை அறிந்து ஹரிஷுக்கு கோபம் வந்திருந்தது. ரேணு பிரியா தீமை செய்பவர்களை வெறுப்பவர்களாக இருந்தாலும் சரி எது தவறுது என்று தெரியாத ஒரு முட்டாள் அவள். ராஜேஸ்வரன் குடும்பத்துடன் நெருங்கிய நட்பை கொண்டிருந்த அவளை பற்றி ஹரிஷுக்கு முன்பே தெரியும். அவன் கேள்விப்பட்டவரை அவள் மீது எப்போதுமே அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை. என்ன நடக்குது ஹரிஷ்? என் மென்டரை பற்றி பேசுறது உன்னை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். மறுமுனையில் இருந்த கயல்விழியின் மூளையில் இப்போதுதான் ஒரு வழியாக பல்ப் எரிந்தது. ஆமாம், அது ஏன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடி என்று ஹரிஷ் பட்டென்று ஃபோனை வைத்தான். அதற்கு மேல் கயல்விழியிடம் இதை பற்றி பேச அவனுக்கு விருப்பமில்லை. என்னாச்சு ஹரிஷ்? யார் ஃபோனில்? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜீவா கேட்க, அந்த ஏசிபி கயல்விழி தான். அவளுக்கு ஒரு பவர் பில் வேணுமா, அதுக்காக என்னை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அது அவளுக்காக கேட்கலையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். பதில் சொன்ன ஹரிஷின் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது. அவளுக்காக கேட்கலனா அவன் வேற யாருக்காக? அந்த போஸ்க்காகவா? ஜீவா குழப்பத்துடன் கேட்க, அவனுக்காக இருந்தால் கூட பரவாயில்லையே, கயல்விழி ரொம்ப வருஷமாக யூனியன் அமைப்பில் இருக்கா. ஸோ எனக்கு என்னமோ அவளோட டைரக்டர் ரேணு பிரியாவுக்காக கேட்குறாளோன்னு தோணுது. ஹரிஷ் சொல்ல, என்ன என்று அதிர்ச்சி அடைந்தான் ஜீவா.
அவர்களை அடித்தது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த பெண்தான் என்று ஹரிஷ் விசாரித்து தெரிந்து கொண்டான். ராஜேஸ்வரன் சொன்னதை அப்படியே நம்பிய ரேணுபிரியா அவனுடைய பேரன் எங்கிருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆட்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அந்த பெண் யாமினி அவர்களை தாக்கியதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். இதெல்லாமே ஹரிஷுக்கு தெரிய வர அவன் இன்னும் அதிகமாக அவர்களை வெறுத்தான். ஹரிஷ் சொன்னதை கேட்ட ஜீவா, என்ன கைல்வெளி போய் அந்த ரேணுபிரியா கிட்டியா ட்ரைனிங் எடுத்துக்கிறா என்று ஆவேசமாக கேட்க ஹரிஷ் ஆமாம் என்று தலையாட்டினான். உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா நீ அந்த டேப்லெட்டை கொடுக்காத, ஜீவா வேகமாக சொன்னான். அவர்களுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான மாத்திரையை கொடுப்பதால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். ஆமாம், அதனால தான் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்று ஹரிஷ் ஜீவாவிற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹரிஷின் ஃபோன் மீண்டும் அடித்தது. என்ன திரும்ப அவ தான் கூப்பிட்றாளா? என்கிட்ட கொடு நண்பா, நான் பேசுகிறேன். ஜீவா கைகளை நீட்ட மறுத்து தலையசைத்த ஹரிஷ், இது சந்தனாடா என்றான். ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன், ஹலோ சொல்லு சந்தனா. மறுமுனையில், இப்போ நீ எங்கே இருக்க ஹரி? ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டியா? உன்னால் இப்போ உடனே வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் சந்தனா. அவளுடைய குரலில் கவலை தெரிய ரொம்பவே பதட்டத்துடன் பேசினாள். அதை கேட்ட ஹரிஷ், என்னாச்சு சந்தனா? நான் இப்போ ஜீவா வீட்டில் தான் இருக்கேன், உடனே கிளம்பி வரேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான். ஜீவா, அங்கே வீட்டில் ஏதோ பிரச்சனை போல, நான் உடனே கிளம்பணும் என்று பரபரப்பாக பேச, நானும் கூட வரட்டுமா என்று அக்கறையுடன் கேட்டான் ஜீவா. இல்லை ஜீவா, நீ ஏன் இப்போ தான் பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் பார்க்குறேன் என்ற ஹரிஷ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடினான். ஓகே ஹரிஷ், பார்த்துப்போ, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணு, ஜீவா கத்தி சொல்ல ஹரிஷ் அதற்கு முன்பே காரில் ஏறி இருந்தான். ஜெட் வேகத்தில் காரை ஓட்டியவன் அடுத்த 20 நிமிஷத்தில் தன்னுடைய ஃப்ளாட்டை வந்தடைந்திருந்தான். வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த சந்தனா அவன் உள்ளே வந்த உடனேயே ஹரி என்று கதறியபடியே ஓடி வந்து அணைத்தாள். அவள் அழுவதை பார்த்து திகைத்தவன், என்னாச்சு சந்தனா, எதுக்காக இப்படி அழுவுற? யாராவது உன்னை தொந்தரவு பண்ணாங்களா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். மெதுவாக அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்தபடி தைரியம் சொன்னான் ஹரிஷ். எனக்கு ஒன்றும் இல்லை, அம்மா தான் ஏதோ தீ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்களாம். எனக்கு இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, அதில் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் இருக்காதுல்ல ஹரி? சந்தனா அழுது கொண்டே விஷயத்தை சொல்ல, அழாத சந்தனா, இது உனக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் என்று அவளை சமாதானப்படுத்தினான் ஹரிஷ். அவள் அழுவதை பார்க்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு திலகா மீது பெரிய பாசம் எல்லாம் இல்லை. அவர் எப்போதும் அவன் மீது வெறுப்பை மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் சந்தனாவின் அம்மா, என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது. ஹரிஷ் சந்தனாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். போகும் வழி முழுவதும் சந்தனா அழுது கொண்டே வர அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தான் ஹரிஷ். அங்கு ஐசியூவை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்க எங்கு பார்த்தாலும் கூச்சலும் கதறலுமாக அந்த இடமே கலவரமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்தியிருக்க ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் மக்களை அமைதிப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் டாக்டர்களும் நர்ஸுகளும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. ஹரி, அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அந்த கூட்டத்தில் தன் அம்மாவை தேடிக்கொண்டே ஹரிஷிடம் கேட்டாள் சந்தனா. உனக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே இருக்கிறதா தானே சொன்னாங்க, அப்போ கண்டிப்பாக இருப்பாங்க நம்புவோம். சந்தனாவிற்கு பதில் சொல்லிக்கொண்டே அந்த ரூமை கண்களால் ஸ்கேன் செய்த ஹரிஷ் திடீரென சந்தனாவின் கைகளை பிடித்தான். என் கூடவா சந்தனா, நான் உன் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன ஹரிஷ் அவளை திலகா இருந்த இடத்திற்கு கூட்டிச் சென்றான். அங்கே திலகா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். அவருடைய புடவை அங்கங்கு கிழிந்திருக்க முகத்திலும் லேசாக ரத்தம் தெரித்திருந்தது. நல்ல வேளையாக அவருக்கு காயம் எதுவும் இல்லை, ஆனால் ரொம்ப பயந்து போயிருந்தார். அந்த நிலைமையில் அவரை பார்த்ததும் ஹரிஷுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்னதான் அவர் மீது பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் ஏனென்று தெரியவில்லை, திலகாவிற்காக அவனுடைய மனது வருத்தப்பட்டது. அம்மா எப்படி இருக்கீங்க? திலகாவை பார்த்ததும் ஹரிஷின் கையை விட்டு வேகமாக ஓடிய சந்தனா அவரை கட்டி பிடித்தாள். ஆனால் அதை கூட உணராமல் திக் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தார் திலகா. அப்போது திடீரென்று யாரோ ஹரிஷின் தோளை தொட திரும்பியவன் அங்கு கைல்வெளி நிற்பதை பார்த்தான். ஹரிஷ், நீ இங்க என்ன பண்ற? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்றவள் அவன் பதில் சொல்வதற்கு முன்பாகவே, ஆமாம் ஃபோன்லேயே அப்படி பேசினேன், என் மென்டாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். அதை பற்றி இங்கே பேச வேண்டாம், அப்படி உனக்கு அவசரமாக தெரியணும்னா நீ போய் அவங்ககிட்டே கேளு. எரிச்சலுடன் பேசிய ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கைல்விழி.
அவளுடைய மென்டார் மீது ஹரிஷ் ஏன் இவ்வளவு வெறுப்பை காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்ள அவளது இதயம் பரபரத்தது. அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்ல ஹரிஷ். கைல்வெளி பொறுமை இழந்து கேட்க அதற்குள் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்ட ஹரிஷ் அவளை அமைதியாக பார்த்தவன், அதை பற்றி பேச வேணாம் கையல். சொல்லப்போனால் உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் தேவையில்லாமல் உன் மேலே கோவத்தை காட்டிட்டேன் என்றான். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பது போல அவளுடைய மென்டார் செய்யும் தவறுக்கு அவளை குற்றம் சாட்டுவது சரியில்லை என்பதை உணர்ந்தவன் அதற்கு மேல் அவளிடம் கோபமாக பேசவில்லை. அவன் சொன்னதை கேட்டு கைல்வெளி அமைதியாகிவிட அந்த இடத்தை பார்வையால் சுற்றி வந்த ஹரிஷ், இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று அவளிடம் கேட்டார். கேஸ் இன்னும் விசாரணையில் இருக்குது ஹரிஷ், ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும், நாங்கள் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம். இதை பற்றி சொல்லும்போது கைல்விழியின் குரலில் அவளுடைய பதவிக்கான கம்பீரம் வந்திருந்தது. அவளுடைய தோரணையிலும் அந்த மிடுக்கு வந்திருக்க அவ்வளவு நேரம் ஹரிஷின் ஃப்ரெண்டாக இருந்தவள் இப்போது முழு ஏசிபியாக மாறி நின்றாள். இது அவ்வளோ ஈஸியாக முடிகிற பிரச்சனையாக எனக்கு தெரியல, உனக்கு என்ன தோணுது? சடனாக கேட்ட ஹரிஷ் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது போல கைல்விழியின் கண்களை ஆழமாக பார்த்தான். நான் இப்போதைக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எங்கள் கவனத்தை வச்சுருக்கோம். அநேகமாக இந்த கேஸ் இன்னும் வார கணக்கில் எடுக்கும்னு நினைக்கிறேன். பதில் சொன்ன கைல்விழி அவளுடைய கடமையை பார்க்க போனாள். இன்னும் அதிர்ச்சியில் இருந்த திலகா அப்போதுதான் சுயநினைவு வந்தவரைப் போல சந்தனாவை பார்த்தார். சந்தனா, நாம் முடிஞ்சிட்டோம், நம்ம மொத்த குடும்பமும் அவ்வளோதான், இனி ஒன்றும் மிச்சம் இல்லை, போச்சு, எல்லாம் போச்சு என்று அவர் ஏதேதோ உளர சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். திலகாவின் குரல் உடைந்து அழுவது போல் இருக்க அவரால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. என்ன விஷயமா? நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது, என்னன்னு உண்மையை சொல்லுங்க என்று சந்தனா கவலையுடன் கேட்டாள். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னதை கேட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பிபிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் மொத்த பணத்தையும் போட்டேன். அவன் எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான். அதை பற்றி கேள்விப்பட்டு விசாரிக்க போனப்போ தான் அவங்க கம்பெனியில் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. திலகா திக்கி திணறி நடந்ததை கூற அவர் சொல்ல வருவதை ஹரிஷும் சந்தனாவும் ஓரளவிற்கு புரிந்து கொண்டார்கள். ஆனால் உன்கிட்ட எதுமா அவ்வளோ பணம்? சந்தேகத்துடன் கேட்டாள் சந்தனா. ஏனென்றால் அவள் அம்மாவின் வீட்டு செலவிற்கே அவள்தான் பணம் கொடுக்கிறாள். பிறகு எப்படி அவருக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கும் என்று சந்தனாவிற்கு விளங்கவில்லை. அது உன்கிட்ட கொடுக்கறதா சொல்லி தர்ஷினி கிட்ட அந்த வில்லாவோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி அதை அடமானமாக வச்சு பணம் வாங்கிட்டேன். திலகா ஒரு வழியாக உண்மையை கூற சந்தனா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள். அவள் அவ்வளவு எடுத்து சொல்லியும் அவள் அம்மா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு போயிருப்பதை நினைத்து அவளுக்கு கோபமாக வந்தது. இப்போ நான் என்ன செய்யட்டும் சந்தனா? எப்படியாவது சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் இப்படி ஆகும்னு நினைக்கல. திலகா மீண்டும் அழ ஆரம்பிக்க அவர் இருந்த சூழ்நிலையில் திட்டக்கூட முடியாமல் பல்லை கடித்தாள் அவள். அப்போது அங்கே வந்த ஹரிஷ், சந்தனா, அத்தை டாக்டர்கிட்ட ஒரு தடவை காட்டிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவங்க இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க என்று சொல்ல அவனை பார்த்ததும் திலகா உணர்ச்சி வசப்பட்டார். இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் காரணமே நீதான். நீ இப்படி எதுக்கும் உதவாதவனா இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டியிருக்க மாட்டேன். தன்னுடைய குற்ற உணர்ச்சியை மறைக்க நினைத்த திலகா ஹரிஷை பார்த்து பழியை அவன் மீது போட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்ட ஆரம்பித்தார். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கும் ஹரிஷ்க்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சந்தனா ஆதங்கத்துடன் தன் அம்மாவை கேட்டாள். திலகா கத்தி பேசியதில் அங்கிருந்த கூட்டத்தின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது. எல்லோரும் ஹரிஷை வித்தியாசமாக பார்ப்பது சந்தனாவிற்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்தது. கூடவே எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போது கூட தன் கணவனை காரணம் காட்டும் அம்மாவை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. அம்மா, நீங்கள் வாங்க, முதல்ல டாக்டர்கிட்ட போகலாம் சொன்னபடி அவருடைய கைகளை பிடித்து இழுக்க முயற்சித்தாள். இல்லை சந்தனா, எல்லாம் இவனால தான் என்று திலகா மறுபடியும் ஹரிஷை பற்றி ஏதோ குறை சொல்ல ஆரம்பிக்க அவரை முறைத்த சந்தனா, அம்மா, நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். இன்னொரு வார்த்தை ஹரிஷை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் என்று தன் பொறுமையை இழந்து கூறினாள். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த திலகாவின் தோழி நேராக அவரிடம் வந்து, திலகா, அந்த பிபி ஃபைனான்ஸில் போட்ட பணம்லாம் திரும்ப வரும்னு நினைக்காத. அந்த கட்டடத்தில் நடந்த தீ விபத்துக்கு கூட கம்பெனியோட ஓனர் அந்த பிரதீப் தான் காரணமாக இருப்பானோன்னு நாங்களாம் சந்தேகப்படுறோம் என்றார். இந்த தோழிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் வைத்து திலகாவை உடனடியாக பணம் கொடுக்க சொல்லி வற்புறுத்தியது. இப்போது அவரும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு திலகாவை விடவே 4-5 மடங்கு அதிகமான அமௌண்ட்டை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு இருந்தார். சடனாக குரலை தனித்த அந்த திலகாவின் தோழி, அப்புறம் உனக்கு நியூஸ் தெரியுமா?
பிபி ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப் அந்த நீரஜ் ரவிச்சந்திரனோட கூட்டு சேர்ந்துருக்கானா. நீரஜ் இதுக்குள்ளே இருக்கான்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இனி நம்மளோட பணத்தை பற்றி மறந்துட வேண்டியது தான் என்று கூற, நீரஜ் ரவிச்சந்திரனா? கேட்ட திலகா அப்படியே நொடிந்து போய் உட்கார்ந்தார். சென்னையை பொறுத்தவரை நீரஜ் ஒரு பெரிய ரவுடி, டான் என்றே சொல்லலாம். அவனை எதிர்த்து நிற்க இங்கே யாருக்கும் தைரியம் இருக்காது. அதே நேரம் திலகாவின் தோழி பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட ஹரிஷ் நீரஜின் பெயரை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி கைல்விழி ஏன் பேச விரும்பவில்லை என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. நீரஜ் தீபக்கின் தம்பி. தீபக்கிற்கு இருக்கும் செல்வாக்கை நினைத்துதான் அவள் யோசித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான். திலகாவின் அதிர்ச்சியை பார்த்த அவருடைய தோழி, ஆமாம், இப்போ அந்த பணத்துக்காக நம்ம உயிரை இழக்க முடியாது, இந்த பிரச்சனை இதோட விடுறதான் சரியாக வரும் என்று அட்வைஸ் செய்ய, இல்லை அப்படிலாம் விட முடியாது, எங்களோட மொத்த படம் அதில் தான் இருக்கு. திலகா வெறி பிடித்தது போல கத்தினார். சரி, அது என்ன பண்ண முடியும் கேட்ட அவருடைய தோழி ஹரிஷை பார்த்து, ஓ மருமகனால் அந்த பணத்தை வாங்கி தர முடியுமா என்று கேட்டார். சில நாட்களுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த விஷயம் அவரின் மனதில் ஆழ பதிந்திருந்தது. இப்போதெல்லாம் ஸ்ரீதர் அவரிடம் சரியாக பேசுவது கூட இல்லை. அதனால் ஒருவேளை ஹரிஷால் முடியுமோ என்று அவர் யோசித்தார். ஆனால் இப்போதும் ஹரிஷை நம்பாத திலகா, இவனை பற்றியே இந்த நேரத்தில் பேசுகிற, நான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டியா? எனக்கு சில பெரிய ஆளுங்களை தெரியும், அவங்கள யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்றேன் என்று சொன்னபடி அவளுடைய ஃபோனை எடுத்து சிலருக்கு கால் செய்ய, பெரும்பாலானவர்கள் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை. எடுத்த ஒரு சிலரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார்கள். கடைசி வாய்ப்பாக ஏஜே ஃபேமிலியின் நீண்டகால நண்பரான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் செய்தாள் திலகா. திலகாவிற்கு அண்ணன் முறையாகும் அவரிடம் நடந்ததை கூற, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு திலகா? நீரஜ் யாரோட தம்பின்னு தெரியும்ல, அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்தா அவங்க முன்னாடி நாம் நிற்க கூட முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ தீபக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். புதுசாக கட்டியிருக்கிற 7 ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த பெரிய தலை தான் தீபக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காராம். அதனால் தீபக் இப்போ முன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனோட தம்பியை எதிர்த்துக்கிட்டு நான் என்னோட பிஸ்னஸ் இழக்கணுமா? நீ முதல்ல ஃபோனை வை, இது சம்மந்தமாக இனி எனக்கு கால் பண்ணுற வேலையை வச்சுக்காத என்று திட்டிவிட்டு ஃபோனை வைத்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷ், அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது என்ன நான் பார்க்குறேன் என்று கூறினான். அதை கேட்டு அவனை ஆத்திரத்துடன் முறைத்த திலகா, இப்போ நான் யார் கூட பேசினேன்னு தெரியுமா? அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், பவர்ஃபுல்லான ஆளும் கூட. அவரே அந்த நீரஜை பார்த்து பயப்படுறாரு. இதில் ஒன்றால் மட்டும் என்ன செய்ய முடியும்? சும்மா உன்னை ஹீரோவை காட்டிக்க நினச்சி பெரிய இவன் மாதிரி பேசாத என்று கத்த, ஹரிஷ் உதட்டோரம் துடித்த சிரிப்பை அடக்கி கொண்டான். அம்மா போதும், இதோட நிறுத்திக்கோங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அடிபட்டு மனசு நொந்து போயிருக்கீங்களேன்னு அமைதியாக இருக்கேன். தயவு செஞ்சு என்னை பேச வைக்காதீங்க. நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் அந்த வில்லாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கே தெரியாமல் அதோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு முதல்ல யோசிச்சிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத ஹரிஷை திட்டிகிட்டு இருக்கீங்க. அதுவும் அவர் இப்போ கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. ஏம்மா நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? சரி, இப்போ முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க? என் கூட வந்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அதை விட்டுட்டு இன்னொரு தடவை நீங்கள் ஹரிஷை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா அம்மான்னு கூட பார்க்காம இப்படியே விட்டுட்டு போயிடுவேன். சந்தனா மிரட்டுவதை போல கூற திலகா அதன் பிறகு வாயை திறக்கவில்லை. அமைதியாக சிகிச்சைக்கு ஒத்துழைத்தார். டாக்டர் திலகாவிற்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்க அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நகர்ந்த ஹரிஷ் நீரஜிற்கு ஃபோன் செய்தான். அதே நேரத்தில் தீபக்கின் ஹோட்டலில் இருந்த நீரஜின் எதிரில் அந்த பிபி ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் பிரதீப் அமர்ந்திருந்தான். அதே நேரம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியின் ஓனர் பிரதீப்புடன் பேசிக்கொண்டு இருந்த நீரஜ் காலர் ஐடியில் ஹரிஷின் பெயரை பார்த்ததும் சந்தோஷமாக எடுத்தான். ஹலோ ஹரிஷ்ண்ணா, எப்படி இருக்கீங்க? அவன் உற்சாகமாக பேச்சை ஆரம்பிக்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு தோணுது. கடுமையான குரலில் ஹரிஷ் கூற நீரஜ் அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணேன் என்று அவன் புரியாமல் கேட்க, பிபி ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ அவனோட பார்ட்னர் தான்னு கேள்விப்பட்டேன் என்றான் ஹரிஷ். தன் எதிரில் உட்கார்ந்திருந்த பிரதீப்பை ஒரு பார்வை பார்த்த நீரஜ், ஆமாண்ணா, அவனோட ஃப்ரெண்டு தான், பட் அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க என குழப்பத்துடன் கேட்டான். அப்போ உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு இன்னும் தெரியாதா? இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அவன் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிற பேரில் ஊர் பணத்தை கொள்ளையடித்து வாயில் போட்டிருக்கான். அதில் என் மாமியாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மொத்த காசையும் அந்த பிரதீப்போட ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டு ஏமாந்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னு அவன் சொந்த கம்பெனிக்கே தீ வச்சுட்டு ஆக்சிடென்ட்டுன்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா நீரஜ்? எனக்கு என்னமோ நீயும் இதில் கூட்டு கலவாணின்னு தான் தோணுது. ஹரிஷ் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போக நீரஜின் முகம் வெளிரியது. ஹரிஷ்னா, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்னென்னு பார்க்குறேன். நீரஜ் அவனை சமாதானப்படுத்துவது போல கூற, இதை என்னை நம்ப சொல்கிறியா நீரஜ்? நல்ல வேளை என் மாமியாருக்கு எதுவும் ஆகலை. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் இந்நேரம் போனமாக கடலில் மிதந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்பார் நீரஜ், இன்னும் 1 hour தான் உனக்கு டைம். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும். இல்லாட்டி அடுத்த செகண்ட் உன்னை கொண்டதுக்காக சாரி கேட்டு நான் தீபக் கிட்ட பேச வேண்டியிருக்கும். உணர்ச்சிகளற்ற குரலில் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஹரிஷ். இப்போது இந்த பக்கம் நீரஜின் நிலைமைதான் ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபோனை பிடித்திருந்த அவனுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தது. இந்த விஷயம் தீபக்கிற்கு தெரிய வந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்த நீரஜிற்கு அடி வயிறெல்லாம் கலங்கியது. அதுவும் தன்னால் ஹரிஷுக்கு பிரச்சனை என்று தெரிந்தால் தீபக் தம்பி என்றெல்லாம் பார்க்க மாட்டான், அடி வெளுத்து விடுவான். அதோடு ஹரிஷ் அவனை கொல்வதற்கு முன்னால் அவனே கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டு விடுவான். அந்த காட்சி மனக்கண்ணில் தோன்ற தலையை குலுக்கி கொண்ட நீரஜ் எதிரில் இருந்த பிரதீப்பை வெறியோடு பார்த்தான். என்னாச்சு நீரஜ்? யார் ஃபோனில்? ஏதோ பேயே வந்து ஃபோனில் பேசின மாதிரி உன் முகம் இப்படி வேத்திருக்கு என்று கிண்டலாக கேட்டான் பிரதீப். பேசினது பேய் இல்லடா, சிங்கம். அதுக்கிட்ட மாட்டினோன்னா நம்ம எலும்பு கூட மிஞ்சாது. ஆனால் நீ அந்த சிங்கம் இருக்கிற குண்டுக்குள்ளேயே என்னை தள்ளி விட்டுருக்க என்று பல்லை கடித்து கொண்டு நீரஜ் பேச பிரதீப் புரியாமல் பார்த்தான். என்ன சொல்கிற நீரஜ்? அவன் மீண்டும் கேட்க, நொன்ன சொல்கிறாங்க. டேய் முட்டாள், உன்னோட ஃபினான்ஸ் கம்பெனியில் என்ன பண்ணி வச்சிருக்க என்று கோபத்தில் முகம் சிவக்க பதிலுக்கு கேட்டான் நீரஜ். அதை கேட்டதும் இப்போது அந்த பிரதீப்பிற்கு வேர்க்க ஆரம்பித்தது. ஹரிஷை நான் சொன்னது உண்மைதான், அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்க. என்னடா பண்ணி தொலைச்ச என்று நீரஜ் கத்த. சும்மா கத்தாத நீரஜ். ஆமாம், நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தேன். அதிக வட்டி கொடுக்கறத ஆசை காட்டி நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன அலட்சியமாக கூறினான் பிரதீப். அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லு. அவங்களுக்கெல்லாம் பணம் தர முடியாதுன்னு சொன்னியா? அதுக்காக உன் கம்பெனியில் ஃபேக்காக ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குனியா என்று நீரஜ் ஆத்திரத்துடன் கேட்க, அது ஆமாம், எனக்கு வேறு வழி தெரியல. அப்புறம் நேற்று ஒரு 20 கோடி ரூபா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அது என்ன பணம்னு நினைக்கிறேன்? அப்போ இனிச்சுதா? அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, ரொம்ப சுத்தமாக அந்த வேலையை முடிச்சிருக்கேன். ஒரு சின்ன தடையும் கூட போலீஸுக்கு கிடைக்காது என்று திமிராக பதில் சொன்னான் பிரதீப். ஏண்டா முட்டாள், வெறும் 20 கோடி ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு கட்டி வச்ச கோட்டையை தரமட்டமாக இடிக்க பார்க்குறியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்று அடிச்சே கொல்ல போகிறேன் என்று நீரஜ் கத்த. அவனுடைய ஆவேசத்தை பார்த்த பிரதீப்பிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் ஃபினான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டதில் என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவர் எனக்கும் அண்ணன் மாதிரி தான். அவரோட மாமியார் பணமும் இருந்திருக்கு. இப்போ ஃபோன் பண்ணியிருந்ததே அவர் தான். நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் நினச்சா என்னோட கோட்டையை மட்டும் இல்லை, உன் மொத்த பிஸ்னஸையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி உன்னை நடுத்தருக்கு கொண்டு வந்துடுவார். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத. இந்த மாதிரி விஷயத்தில் அவருக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்னு எத்தனையோ தடவை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேளு என்று நீரஜ் சொல்லிக்கொண்டே போக, இப்போது அந்த பிரதீப்பின் முகம்தான் பேயறைந்தது போல மாறியது. நீரஜ் எவ்வளவு பெரிய டான் என்பது பிரதீப்பிற்கும் தெரியும். எத்தனையோ மோசமான எதிரிகளை அசால்ட்டாக எதிர்த்து நிற்கும் நீரஜ் ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு பயப்படுகிறான் என்றால் அந்த நபர் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. இங்கே பாரு, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் போகணும். இல்லைனா இதோடு நம்ம பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம். அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் கை கழுவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எப்படி வசதி? நீரஜ் புருவத்தை உயர்த்தி கேட்க, ஏற்கனவே பயந்து போயிருந்த பிரதீப், இல்லை நான் கொடுத்துட்றேன், நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறினான். நீரஜை பிரதீப்பிற்கு 8 வருடங்களுக்கு மேலாக தெரியும். ஒரு ஆளை பற்றி இந்த அளவிற்கு உயர்த்தி நீரஜ் பேசியது இதுதான் முதல் முறை. குட். இப்போ நாம் 2 பேரும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட பணத்தை செட்டில் பண்ணுறோம் சொன்ன நீரஜ் அதற்கு மேல் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் திலகா காயங்களுக்கு மருந்து போட்டு அமர வைக்கப்பட்டு இருக்க திடீரென்று அந்த இடமே பரபரப்பானது. ஏய், அது பிரதீப் தானே என்று யாரோ கத்த ஒரு கூட்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பிரதீப் கூட இருக்கிறது நீரஜ் ரவிச்சந்திரனா? இன்னொருவர் கத்த எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர். அப்போது நீரஜ் பிரதீப்பை பார்த்து, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுற? ஃபஸ்ட்டு அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேளு என்று மிரட்டினான். ஏதோ இப்போ செய்கிறேன் என்ற பிரதீப் அந்த கூட்டத்தின் முன்னால் வந்து நின்றான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, என்னோட கம்பெனியில் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதான் உங்கள் பணமெல்லாம் போயிருச்சுன்னு தப்பாக மெசேஜ் வந்திருக்கு.
என்னாலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை உடனே எடுக்க முடியல, அதான் அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் என்னோடய கம்பெனியில் வச்சு உங்களுக்கு நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காகவே நீங்கள் போட்டது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லாரும் அதை வாங்கிக்கணும் என்று தடுமாற்றமே இல்லாமல் சரளமாக பேசினான். இது போன்ற வாய் சாமர்த்தியங்கள் அவனுக்கு சுலபமாக வரும் என்பதால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே பேசினான். மக்களும் அதை உண்மை என்று நம்பத் தொடங்கினார்கள். மேலும் அவன் பணத்தை திருப்பி கொடுப்பதாக சொன்னவுடன் நடந்த அத்தனையையும் மறந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். திலகாவோ அவன் பேசுவதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். தன்னிடம் இருந்த எல்லாம் போய்விட்டது என்று நினைத்த வேளையில் அந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியாக முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தான் உதவி கேட்டவர்கள் எல்லோரும் அவரை உதாசீனப்படுத்தி இருக்க பிரதீப் தானாகவே முன்வந்து பணத்தை கொடுக்கும் இந்த திடீர் மாற்றம் எப்படி நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை. பேசி முடித்த பிரதீப் நீரஜின் பக்கம் திரும்ப நீரஜ் திலகாவையும் அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷையும் கண்களால் காட்டினான். அதை புரிந்து கொண்ட பிரதீப் நேராக திலகாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியில் தன்னிடம் மட்டும் தனியாக வந்து அவன் மன்னிப்பு கேட்டது திலகாவிற்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. கூடவே அதற்கென்ன காரணம் என்று தெரியாமல் திகைப்பாகவும் இருந்தது. அதே நேரம் ஹரிஷிடம் சென்ற நீரஜ் முணுமுணுப்பாக ஏதோ பேச அதை ஓரக்கண்ணால் பார்த்த திலகாவிற்கு முதல் முறையாக லேசாக சந்தேகம் ஏற்பட்டது. அப்போதுதான் அனுராதா பாட்டியின் பிறந்த நாள் அன்று ஹரிஷை அடிக்க கார்த்திக் நீரஜை அழைத்ததும் வந்த நீரஜ் ஹரிஷை அடிக்காமல் கார்த்திக்கையே போட்டு வெளுத்ததும் ஞாபகத்திற்கு வந்தது. ஆமால, இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? இவங்க 2 பேரும் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. ஹரிஷ் மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க கூட எப்படி இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க? அப்படி இவங்ககிட்ட என்ன இருக்குது? யோசித்த திலகாவிற்கு இன்னும் குழப்பம்தான் அதிகமானது. அதற்குள் பிரதீப்பின் ஆட்கள் எல்லோருக்கும் பணத்தை கொடுத்திருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் நீரஜையும் பிரதீப்பையும் நன்றியோடு வணங்கினார்கள். இப்போது அந்த கூட்டத்தை பார்த்த நீரஜ், உண்மையை சொல்லும்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்லை, இதோ இங்கே நிற்கிறாரு இவருக்கு தான் என்று ஹரிஷை கை காட்டியவன், அவர் கூப்பிட்டு சொன்னதுனால தான் இப்படி ஒரு குழப்பம் நடந்ததே எனக்கு தெரிய வந்தது என்று கூறினான். இப்போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஹரிஷை நன்றியோடு பாராட்ட ஒரு சின்ன சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டான் ஹரிஷ். அதை பார்க்க சந்தனாவிற்கு பெருமையாக இருந்தது. அதற்குள் திலகாவின் தோழிகளும், ஏன் திலகா, நீ தான் உன் மருமகனை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப, ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய ஆள் தான் போல. பாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையை வெறும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே தீர்த்து வச்சிட்டாரு. இப்படி ஒரு மருமகன் கிடைக்க உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று பொறாமையுடன் பேச திலகாவிற்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை. ஆமாம், உண்மையிலேயே என் மருமகன் பெரிய ஆள் தான், நான் தான் திருஷ்டிப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சும்மா போய் சொல்லி வச்சேன் என்று எதையோ உளறி சமாளித்தாள். அதன் பிறகு திலகாவின் தோழிகளும் ஹரிஷுக்கு பலமுறை நன்றி கூறிவிட்டு தான் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். அதுவும் முடிந்தால் சந்தனாவை கூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு வரும்படி அழைத்துவிட்டு வேறு போனார்கள். அதையெல்லாம் பெருமையாக அனுபவிப்பதா வேண்டாமா என்று கூட திலகாவிற்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம் வந்த வேலை முடிந்ததும் நீரஜும் பிரதீப்பும் ஹரிஷிடம் தனியாக இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல திலகா அதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். இப்போது ஹரிஷை பார்க்க அவருக்கு வித்தியாசமாக தோன்றியது. வீட்டிற்கு திரும்பும் வழியில் காரில் வரும்போது ஹரிஷையே உற்று பார்த்து கொண்டு வந்த திலகாவின் முகத்தில் அவனை பார்த்து ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது. ஹரிஷ் மேலும் மேலும் மர்மமானவனாக அவருக்கு தெரிய அவருடைய கற்பனை குதிரை கட்டவிழ்த்து ஓடியது. திலகாவிற்கு உடலில் பெரிதாக எந்த அடியும் இல்லாததால் அவரை வீட்டில் விட்டுவிட்டு ஹரிஷும் சந்தனாவும் ஃப்ளாட்டிற்கு திரும்ப சந்தனா அவனை குறுகுருவென்று பார்த்தாள். என்ன பேபி, என்ன அப்படி பார்க்குற? மாமா இன்னைக்கு திடீர்னு ரொம்ப அழகாக தெரிகிறானோ? ஹரிஷ் கிண்டலாக கேட்க சந்தனா அவனை விளையாட்டாக முறைத்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் என் புருஷனுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னு யோசித்தேன் என்று அவள் சொல்ல ஹரிஷ் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். என்ன பேபி சொல்கிற? கேட்டவன் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்தான். எப்படி ஹரி, அவ்வளோ பெரிய பிரச்சனையை 1/2 ஹவரில் முடிச்சு வச்சுட்ட? ஹாஸ்பிட்டல் எல்லாரும் உனக்கு நன்றி சொல்லும்போது உன்னை நினச்சி எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆனால் அது எப்படி செஞ்ச ஹரி என்று சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்க, இது என்ன பெரிய விஷயம் பேபி, நீரஜோட அண்ணன் தீபக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியும்ல, அதை வச்சு தான் நீரஜை கூப்பிட்டு உன் அண்ணங்கிட்ட சொல்லவான்னு மிரட்டினேன். அதில் பயந்து தான் தன்னோட ஃப்ரெண்டை 2 போடு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆக்சுவலாக அந்த பிரதீப்பனை ஃப்ராட்தனம் நீரஜுக்கும் தெரியாது போல், நான் சொல்லி தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் சிம்பிளாக முடிஞ்சுது.
ஹரீஷ் எக்ஸ்பிளைன் செய்ய சந்தனா அமைதியாக கேட்டுக்கொண்டாள். ஹரீஷ் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை இப்போதைக்கு சந்தனாவிடம் வெளிப்படுத்த விரும்பவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய சொந்த குடும்பத்துடன் அவனுக்கு இருக்கும் பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படவில்லை. அவனுடைய தாத்தாவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று வேறு தெரியவில்லை. ஜீவாவை பற்றிய கவலையில் அதை கவனிக்க நேரமில்லை. இந்த நேரத்தில் சந்தனாவையும் அந்த குழப்பத்தில் இழுத்துவிட அவன் தயங்கினான். மேலும் ஹரீஷ் சந்தனாவிடம் உண்மையை கூறுவதற்கு முன்னால் தனக்கென ஒரு நிலையான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பினான். பிஸ்னஸ் உலகில் அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை இன்னும் அவன் ரொம்ப தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அப்போதுதான் இரண்டையும் சேர்த்து ஒரு அரசனுக்கான இடத்தில் அவன் உட்கார முடியும். இனிமேல் அதற்கான வேலைகளில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்த ஹரீஷ் அதற்கான வேலைகளை பற்றி திட்டம் தீட்டத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவருடைய வீட்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த திலகாவின் மனதில் ஹரீஷை பற்றி ஏதேதோ தோன்ற முதலில் அவனை பற்றி இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு முதல் படியாக சந்தனாவிற்கு ஃபோன் செய்த திலகா, சந்தனா, இருந்த பதட்டத்தில் நான் ஹரீஷுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அப்புறம் அவர் செஞ்ச உதவிக்காக நான் ஒரு விருந்து கொடுக்க நினைக்கிறேன். நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ ஹரீஷையும் கூட்டிகிட்டு வந்துரு என்று சொல்ல, மறுமுனையில் இருந்த சந்தனா பேசுவது தன் அம்மா தானா என்ற சந்தேகத்துடன் அதிர்ச்சியாகி நின்றாள். என்னன்னே தெரியல, திடீர்னு என் அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம் பொங்குது. உன்னை பார்க்கணும், உனக்கு விருந்து கொடுக்கணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க ஹரி என்று சந்தனா சொல்ல, இத்தனை நாளாக எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ திடீர்னு என் மேலே பாசம் வந்திருக்கு. அவங்க திட்டும்போதெல்லாம் கேட்டதால் இப்போ இவங்களோட பாசத்தையும் வாங்கிக்கணும்னு தானே. ஸோ தேவையில்லாமல் எதுவும் பேசி அவங்கள கஷ்டப்படுத்திட வேண்டாம், போய் அவங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்றான் ஹரீஷ். சரி என்று அவளும் சொல்லி முடித்த நேரம் இருவரும் ரெஸ்டாரண்ட் வாசலில் வந்து நின்றிருந்தனர். அங்கே திலகா அவர்களுக்கு முன்னாலே அங்கு காத்து கொண்டிருந்தார். இருவரையும் பார்த்தவுடன், லஞ்சுக்கு வாங்கன்னு சொன்னால் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, இவ்வளோ லேட்டாக தான் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, உடம்பு என்னத்துக்காகிறது, ஹரீஷ் நீயாவது டைமுக்கு சாப்பிட வேண்டாமா என்று அன்பு மழையை பொழிய ஹரீஷ் மற்றும் சந்தனா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திலகாவின் திடீர் மாற்றத்தில் ஒன்றும் புரியாமல், பிறகு என்னம்மா திடீர்னு மீட் பண்ணணும்னு சாப்பிடணும்னு கூப்பிட்ருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே சந்தனா அங்கிருந்த இருக்கையில் அமர, இது என்ன கேள்வி, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்ணுறேன், திடீர்னு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்காக தான் வர சொன்னேன் என்று சொல்லி முடித்தவர் மூவருக்கும் தேவையான உணவை அவரே ஆர்டர் செய்தார். ஹரீஷ் மற்றும் சந்தனா இருவரும் பார்வையாளர்கள் போல அமைதியாக இருந்தனர். பிறகு உணவு கொண்டு வரப்பட அதை மருமகன் மற்றும் மகள் இருவருக்கும் அவரே பரிமாறவும் செய்தார். ஹரீஷ் எதுவும் பேசாமல் சாப்பிட ஆரம்பிக்க, அப்புறம் ஹரீஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நீ அடுத்து என்ன பண்ணலான்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? எல்லாருமே லைஃப்பை பற்றி எப்போவுமே ஒரு பிளான் வச்சுருப்பாங்கல்ல, நீயும் அப்படி தானே எனக்கு தெரியும், ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லு, என்கிட்ட சொன்னால் என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன், அதுக்கு தான் என்று எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த கேள்வியை முன்வைக்க ஹரீஷுக்கு புரிந்துவிட்டது. இருந்தும், நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அத்தை, எனக்கு புரியல என்று ஒன்றும் தெரியாதவன் போல கேட்டு வைத்தான். அதேதான்ப்பா, இன்னும் எவ்வளோ நாள் இப்போ பார்க்குற வேலையவே பார்க்கலான் இருக்க, அடுத்து என்ன பண்ணலாம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா என்று அப்படி இப்படி என அவன் வாயால் அவனது பின்புலத்தை பற்றி ஏதாவது சொல்வானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை திரித்து திரித்து கேட்டார் திலகா. ஓ, நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்களா, உண்மையை சொல்லணும்னா நான் அதை பற்றிலாம் இப்போ வரைக்கும் யோசிச்சது கூட இல்லை என்றான். இப்போதைக்கு அவனை பொறுத்தவரை முக்கியமான வேலை என்றால் எப்படியாவது அவனுடைய பலத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். அவனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அனைவரிடமிருந்தும் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் தற்காத்து கொள்ள வேண்டும். கூடிய சீக்கிரம் அவனுக்கான சாம்ராஜ்யத்தை முழுதாக கட்டி முடிக்க வேண்டும். அவன் சொன்ன பதிலை கேட்டு திலகாவிற்கு எரிச்சல் தான் வந்தது. ஒரு அம்மாவை அவங்க 2 பேரையும் நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுவும் ஹரீஷ், நீ இப்படி எந்த பிளானும் இல்லைன்னு சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசி, இல்லைனா தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்புறம் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கு அந்த அளவுக்கான நேரம் எப்பவுமே கிடைக்காது என்று அறிவுரை கூறுவது போல அவனிடம் பேச்சை நீடித்தார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதத்த, ஆனால் நான் இப்போ நிறைய விஷயத்தில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அப்பப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்னோடய பிளான் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை பற்றி என்னால் பேச முடியல என்று திலகாவிற்கு புரிய வைக்க முயல. சும்மா நிறுத்து ஹரீஷ், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க? காலம் முழுக்க நான் உன்னை டெய்லியும் எதுவுமே பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதையே கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை இப்படியே எதுவும் பண்ணாமல் ஜாலியாக சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டியா? வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணுன்ற எண்ணம்லாம் உனக்கு இல்லையா என்று அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் சற்று குரல் உயர்த்தி கேட்டார் திலகா. அப்படி இல்லை அத்தை,
நான் என்ன சொல்ல வரேனா என்று அவன் மீண்டும் விளக்கம் சொல்ல வர, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அது என்னன்னு சொல்லு என்று கேட்டவர் பின் தானே அந்த பேச்சிலிருந்து பின்வாங்கி விட்டு, இங்கே பாரு ஹரீஷ், இப்போ நாம் எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம், நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். இந்த குடும்பம் நல்ல முறையில் செயல்படணும்னா நீயும் சம்பாதிக்கணும், நீயும் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் என்று சொன்னவர் அவனையும் சந்தனாவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, உன்னோட பழைய கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணதிலிருந்து நீ எதுவுமே பண்ணலை, உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது, அவள் சம்பாதிக்கிற பணத்தில் தான் இப்போ வரைக்கும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு நீ மனசில் திட்டம் வச்சுருக்க, அதை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று இப்போது பூசி மொழுகும் பேச்செல்லாம் இல்லாமல் நேருக்கு நேராகவே கேட்டிருந்தார். ஹரீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தனா கோபமாகி கையில் இருந்த ஸ்பூனை சட்டென கீழே வைத்துவிட்டு, அம்மா போதும் நிறுத்துங்க, நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னு தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம், நீங்கள் இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதை பற்றிலாம் கேட்கறதுக்காக தான் நீங்கள் வர சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கவே மாட்டோம் என்று அவனை மரியாதை இல்லாமல் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அம்மாவிடம் சண்டைக்கு தயாரானாள் சந்தனா. இப்போ நான் அப்படி என்ன கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டேன்னு இப்படி உன் புருஷனுக்காக சண்டைக்கு வர, ஊர் உலகத்தில் போய் பாரு, எல்லாரும் எப்படி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு. நான் என்ன அவங்கள மாதிரியே இவனை சம்பாதிக்க சொன்னேனா, ஏதோ கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்க தானே கேட்குறேன், அதை கூட உன் புருஷன்கிட்ட கேட்கக்கூடாதா, இல்லை இவங்கிட்ட 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கா, அப்படி இருந்தால் சொல்ல சொல்லு, இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசலை, உனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சி தான் நான் அமைதியாக இருந்துடுறேன் என்ற நேர்க்காக பேசி அவனிடமிருந்து விஷயத்தை தெரிந்து கொள்ள முயன்றார் திலகா. அம்மா, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட பணம் இருந்தா அது அவனோட பணம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த பணத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று எந்த நிலையிலும் ஹரீஷிடமிருந்து பணத்தை தான் எதிர்பார்க்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறினாள். ஹரீஷ் நடக்கும் அனைத்தையும் ஒரு சின்ன சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். திலகா எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார் என தெரிந்து கொள்வதற்காக அவர் வார்த்தைகளை மாற்றி மாற்றி திரித்து பேசுகிறார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தவனுக்கு திலகா இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என்று தோன்றியது. ஆனால் சற்று மெதுவாக காய் நகர்த்துவார் என்று அவன் நினைத்திருந்தான். இப்படி நேருக்கு நேராக உடனடியாகவே வந்து நிற்பார் என்பது அவனுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது வரை வாய் திறந்து எதுவும் பேசவே இல்லை. இவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் மாறி மாறி பேசுகிறோமே, இப்போ கூட உன் புருஷன் வாயை திறந்து பதில் சொல்கிறானா பாரு, இனிமே ஒழுங்காக இருக்கேன், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ கூட உன் புருஷனால் சொல்ல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், காலம் முழுக்க உன்னோட பணத்திலேயே வாழலான்னு அவன் முடிவு பண்ணிட்டானா என்று மீண்டும் ஹரீஷிடமே பாய்ந்தார். அப்போது, இதுக்கு மேலே இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன், கொஞ்சமாச்சும் என்ன பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோன்னு யோசிச்சு பேசுங்க, அவங்கிட்ட பணம் இருக்கு இல்லை இப்போ அது விஷயமே இல்லை, நீங்கள் எதுக்காக இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க என்று கேட்க திலகாவிற்கு அதற்கு மேல் கோபத்தை அடக்க முடியவில்லை. டேபிளில் இருந்த உணவுப் பொருட்களை தட்டி விட்டார். எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா அப்புறத்துக்கு நான் ஆர்டர் பண்ண சாப்பாடை சாப்பிட்றீங்க என்று கோபமாக கேட்டுவிட்டு, பில்லை பே பண்ணுங்க, அப்படியே இந்த உடஞ்ச பொருளுக்கு சேர்த்து பில் பே பண்ணிட்டு வாங்க என்று அங்கிருந்து கிளம்பியிருந்தார். தான் தேடி வந்த பதில் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் அம்மாவின் செயலில் கடுப்பான சந்தனா அம்மா என்று அவர் பின்னால் செல்லப்போக தடுத்து நிறுத்திய ஹரீஷ், இதெல்லாம் நாம் எதிர்பார்த்து தானே, பில் எவ்வளோன்னு கேளு, பே பண்ணிட்டு கிளம்பலாம், லேட் ஆகுது என்று தேவையில்லாமல் திலகாவோட பிரச்சனையை வளர்க்க விரும்பாமல் அத்தோடு கத்தரித்து கொண்டான். சந்தனாவும் அவன் கூறியதால் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய கல்லூரிக்கு வந்திருந்தான் ஹரீஷ். தன்னிடத்தில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தவன் எதிரில் லாவண்யா வருவதை பார்த்து சற்று அதிர்ச்சி அடைந்து தலையில் கை வைத்து கொண்டான். அட கடவுளே, நடந்த பிரச்சனையில் லாவண்யா மேம் பிரச்சனையை பற்றி யோசிக்கவே மறந்துட்டேனே, இவ்வளோ நாள் எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியலையே என்று லாவண்யா நிலைமையை பற்றி யோசித்து பார்த்தவன் இறுதியாக அவளுக்கு ஒரு முறை ஃபோன் செய்திருந்தான். ஆனால் லாவண்யா அழைப்பை ஏற்கவில்லை. அதற்கு மேல் அவனுக்கும் பிரச்சனை கழுத்தை நிறுத்திருக்க லாவண்யாவை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிட்டான். ஆனால் இப்போது லாவண்யாவை பார்க்க அவனுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வெகு சாதாரணமாக நடந்து வந்தவள் அவனிடம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னோட கேபினுக்கு வா என்று அழைத்தாள். என்ன, அந்த மருந்து எந்த வேலையுமே காட்டலையா? இன்னும் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்களே, இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து கொண்டே அவன் சென்றுவிட ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லீடரான வைபவை விட்டுவிட்டு ஹரீஷை அழைத்து செல்வதை பார்த்த மாணவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டனர். என்ன இருந்தாலும் வைபவ் இருக்கும்போது எதுக்காக லாவண்யா மேம் ஹரீஷை கூட்டிகிட்டு போகணும்?
எந்த முக்கியமான விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் வைபவ் கிட்ட தானே சொல்லணும் என்று ஒருவன் கேட்க, டேய் அவன் எப்பவும் போல ஏதாவது ஆகாத வேலையை பண்ணியிருப்பான், அதுக்கு திட்டுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க, இவன்கிட்ட முக்கியமாக பேச வேற என்ன இருந்துருப்போது என்று இன்னொருவன் சொல்ல, வைபவும் ஆமாம் அப்படி தான் இருக்கும், என்னை விட்டுட்டு அவனை எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுலேயும் நான் மேமுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது என்னை மதிக்காமல் அவங்க எப்படி அவங்ககிட்ட பேசுவாங்க, இது நிச்சயம் ஏதாவது வில்லங்கமான விஷயமாக தான் இருக்கும் என்று சொல்லி முடிக்கும் பொழுது டேபிளை தட்டி வேகமாக எழுந்து வந்து நின்ற ஜீவா, இன்னொரு வார்த்தை தேவையில்லாமல் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுனீங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். மற்றவர்கள் ஜீவாவை பார்த்து பயந்து வாயை மூடிக்கொண்டாலும் வைபவால் அப்படி இருக்க முடியவில்லை. அது தனக்கு அவமானம் என்று நினைத்தவன், இங்கே பாரு, உன்னை பற்றி யாராவது பேசினாங்களா? இல்லை தானே? ஹரிஷை பற்றி பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க என்று பதிலுக்கு பதில் சண்டையிட தயாரானான். சட்டை காலரை மடக்கிவிட்ட ஜீவா, அப்படியா, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என் நண்பனை பற்றி என்ன வேணாலும் பேசிக்க, என்ன சண்டைக்கு தயாரா என்று கேட்க, ஜீவாவின் பலத்தை பற்றி வைபவிற்கு நன்றாகவே தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போது ஜீவாவை பார்க்க இன்னும் பலசாலி போல தெரிந்தான். அதனால் தேவையில்லாமல் அவரோட கைகலப்புக்கு சென்று அவமானப்பட விரும்பாதவன், அவனை பற்றி பேசி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சொல்லப்போகும் பதிலுக்காக ஆர்வத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு அவசரப்பட்டு நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டேன். அப்போ இருந்து என்னோட பலம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை சாதாரணமாக காட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நான் நடித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயும் பாதிலேயே எங்கே போனேன்னு வேறு தெரியல. நீ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணால் நீ எடுக்கவே இல்லை. அப்போ இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதான் காலேஜுக்கு கூட வராமல் லீவ் எடுத்திருந்தேன் என்று அவள் குறையாக சொல்ல, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் நான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்த அவசரத்தில் உங்கள் பிரச்சனையை நான் டோட்டலாக மறந்துட்டேன் என்று தானும் சற்று வருத்தமாக கூறினான். சரி, அதெல்லாம் போகட்டும். உங்ககிட்ட இப்போ மாற்று மருந்து இருக்கா இல்லையா? என்னால் இதுக்கு மேலே முடியாது என்று நிற்கக்கூட முடியாமல் சேரில் அமர்ந்து கொண்டே கேட்டாள். மருந்தெல்லாம் என்கிட்ட இருக்கு என்று தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய மாத்திரையை வெளியில் எடுத்தவன், தான் என்று ஒரு சிகப்பு நிற மாத்திரையை லாவண்யா முன்னால் காட்டியவன், இதுதான் எலிவேஷன் பில். இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாத்திரையோட பவரை இது கம்மி பண்ணும். இந்த மாத்திரையில் 3 மாத்திரை சாப்பிடும்போது அந்த ஒரு மாத்திரையோட பவரே இல்லாமல் பண்ணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாத்திரையாக சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாக மாறும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்று அவன் விளக்கம் சொல்லி முடிப்பதற்கு முன்னரே, இந்த மாத்திரை சாப்பிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது வரை மட்டும் கேட்ட லாவண்யா, அப்பாடா, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த மாத்திரையை அவன் கையில் இருந்து பிடுங்கி வாயில் போட்டிருந்தாள். ஹரிஷ் அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் அந்த மருந்தை பற்றி முழுசாக இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை என்று சொல்ல, அதில் அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தவள், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்டாள். ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அவளை பார்க்க லாவண்யா உடலில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உடலில் மாற்றங்கள் தென்பட்டது. அவள் சோர்வு நிலையிலிருந்து பலம் பெறுகிறாள் என்பதை எதிரில் இருந்த ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது.
அவள் இழந்திருந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி அவளிடம் வந்து கொண்டிருப்பது அவளுக்கும் தெரிந்தது. ஹரிஷ் அவளை ஒரு சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவள் பலவீனமான நிலையிலிருந்து மீண்டும் பலமாக மாறுவது அவனுக்கு சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் அவள் யூனியன் மெம்பராக இருப்பதால் அதனால் தனக்கு ஏதாவது ஆபத்து இல்லை இடையூறு வருமா என்று சிந்திக்க ஆரம்பித்தான். இன்னொரு பக்கம் தன்னையே மாறி மாறி பார்த்து கொண்ட லாவண்யா, எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட பலம் ஓரளவுக்கு எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ஆனால் முழுசாக நான் பழைய மாதிரி மாறின ஃபீலிங் இல்லையே. இதெல்லாம் எப்போ சரியாகும்? இல்லை இப்படியே இருந்துருவேனா? என்னோட மற்ற பவரெல்லாம் வராதா என்று அவள் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே போக, இதுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்கன்னு சொன்னேன். எதையுமே கவனிக்காமல் இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது என்று அவளை முறைத்து பார்த்து கொண்டு கேட்க, அவளும் அவனை பார்த்து அசட்டுத்தனமாய் சிரித்து வைத்தாள். சாரி ஹரிஷ், நான் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நீ சொன்னதை சரியாக கவனிக்கலை. இப்போ சொல்லு, இந்த மருந்து எவ்வளோ நாளில் வேலை செய்யும் என்று கேட்க, இந்த ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்ருக்கிற பழைய மாத்திரையோட 1/3 பிரச்சனையை தான் சரி பண்ணும். நீங்கள் 3 மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும்போது தான் முழுசாக அந்த மருந்து எஃபெக்ட் எல்லாமே தெரியும். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் இன்னும் 2 மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும்போது எல்லாமே சரியாக போயிடும் என்று அவன் சொல்லி முடிக்க, அப்படியா, சரி அந்த 2 மாத்திரையை உடனே கொடு, இப்போவே சாப்பிட்றேன், எங்கே அந்த பில் என்று அவனை அவசரப்படுத்த, அவள் அப்படி கேட்டது ஹரிஷுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. முதல் மாத்திரையை அவன் பேசி முடிப்பதற்குள் சாப்பிட்டவள் குறைந்தபட்சம் இப்போது தன்னிடம் கேட்கிறாளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன், ஒரு நிமிஷம் இருங்க மேடம், அந்த மாதிரி அப்படியே சாப்பிட்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ தயவு செஞ்சு கேளுங்க என்றவன் அவளுக்கு விளக்க ஆரம்பித்தான். நீங்கள் ஒரே நாளில் 3 மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது. அது தேவையில்லாத புது பிரச்சனைகளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். 2 நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிட்ணும். நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பிடாமல் நாளான்னைக்கு தான் அடுத்த மாத்திரையை சாப்பிடணும். அதுதான் இந்த புது மாத்திரையை சாப்பிட்றதுக்கான சரியான வழி என்று சொல்ல, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, முதல்ல மீதி 2 மாத்திரை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று கையை நீட்டிக்கொண்டு நின்றவள் மாத்திரையை வாங்குவதில் குறியாக இருந்தாள். அவளை பார்த்து நொந்து போன ஹரிஷ், மேடம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. மீதி பில்லை உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் இப்போவே சாப்பிட்ருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால தான் அது என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்கிறேன் என்று ஹரிஷ் அவளது நலனுக்காக யோசித்து பேச, அவளோ எதையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக மீதி 2 மாத்திரையை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று பொறுமை இழந்து சத்தமாக கேட்டாள் லாவண்யா. சில நாட்களாகவே அவள் வெகுவாய் சிரமப்பட்டு வருகிறாள். ஒரு பக்கம் பலம் அனைத்தையும் இழந்து சோர்ந்து இருக்கிறாள். இன்னொரு பக்கம் அதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க சாதாரணமாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருக்கிறாள். ஒரு வாரத்திற்குள் இதுவே பெரும் பிரச்சனையாக மாறி அவளை பெரிய மன உளைச்சலில் ஆழ்த்தி இருந்தது. எப்படியாவது ஹரிஷ் தனக்கு தேவையான மாற்று மருந்தை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையில்தான் அவள் பொறுமையாக காத்திருந்தாள். அந்த பொறுமை கூட கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்திருந்தது. நல்ல வேளையாக ஹரிஷ் வந்து விட்டான். அதனால் இப்போது தன்னுடைய பிரச்சனையில் இருந்து வெளிவந்தால் போதும் என்று மட்டுமே யோசித்து வைத்திருப்பதால் அதற்கு பின்னால் வரப்போகும் ஆபத்தை ஹரிஷ் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்க கூட முடியவில்லை. மேம், உங்ககிட்ட டேப்லெட்டை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷனில் உங்ககிட்ட கொடுக்கறது சரியாக வரும்னு எனக்கு தோணலை, அதுக்காக தான் யோசிக்கிறேன் என்று சொன்னவனுக்கு இந்த புதிய மாத்திரையை தயாரிப்பது ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலை கிடையாது. ஆனால் அதன் பின்விளைவுகள் தான் இப்போது பிரச்சனையே. அதை புரிந்து கொள்ள லாவண்யா தயாராக இல்லை. அவளுக்கு விளக்கி புரிய வைக்க இதற்கு மேல் அவனால் முடியவில்லை. அதற்குள் பெரிய பெரிய மூச்சுகளை இழுத்துவிட்டு தன்னை தன்னிலைப்படுத்தி கொண்ட லாவண்யா பிறகு மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஹரிஷ். நீ சொல்கிற மாதிரி 2 நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடுவேன். தேவையில்லாமல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ என்னை நம்பி மாத்திரையை கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நான் பழையபடி மாறணும். அதனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளிப்பது போல பேச, அப்போது கூட சந்தேகமாகவே அவளை பார்த்தவன், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நம்பி கொடுக்கலாமா என்று கேட்டான். அதான் சொல்கிறேன்ல, நீ என்னை நம்பி கொடு, நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணிடுவேன் என்று அவனுக்கு மீண்டும் நம்பிக்கை தருவது போல சொன்னாள். அதை கேட்டவன், சரி நான் உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேன் என்று தனது பாக்கெட்டில் இருந்து சிறிய டப்பாவை எடுத்தவன் அதில் மீதம் இருந்த 2 மாத்திரைகளையும் அவளிடம் கொடுத்தான். என்னதான் அவர் கூறிய அறிவுரைகள் அனைத்தும் புரிந்திருந்தாலும் அவள் இருக்கும் நிலையில் அதை பற்றி யோசிக்காதவன் அடுத்த நொடியே அவன் கொடுத்த 2 மாத்திரைகளையும் வாயில் போட்டிருந்தாள். ஹரிஷுக்கு அவளை தடுப்பதற்கு கூட அவகாசம் கிடைக்கவில்லை. அவன் அதிர்ச்சியாக பார்க்க, ஏன் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போ
நான் சீக்கிரமே பழையபடி மாறி கிளாஸ் ரூமுக்கு வருவேன். எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று கொஞ்சம் கொஞ்சமாய் தனக்கு மீண்டும் பலம் வருவது போல உணர்ந்தவள் அவனை அங்கிருந்து வெளியில் அனுப்பினாள். ஹரீஷ் தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அதிர்ச்சியுடன் இருந்தான். பிறகு வேறு வழியில்லாமல் அவள் அறையிலிருந்து கிளம்பியவன் மீண்டும் தன்னுடைய வகுப்பறைக்கு வந்தான். அங்கு உள்ளே நுழையவும் இப்பொழுது அனைவரும் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசு என பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தான். என்னாச்சு உங்களுக்கெல்லாம், என்ன பேசிட்டு இருக்காங்க என்று அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தபடி வந்து ஜீவா அருகில் அமர்ந்தவன், என்னடா நடக்குதுங்க, எல்லாரும் மாறி இருக்காங்க என்று தலையை தேய்த்து கொண்டே கேட்டான். காரணம், அவர்கள் அவனை பார்த்து பார்த்து தானே பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்படியெனில் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று நினைத்திருந்தான். தலையை குனிந்து அமர்ந்திருந்த ஜீவா அவனை பார்த்தவுடன், எங்கடா போன ஜீவா என்று அவனை தன் அருகில் அமர்த்தி, பெரிய பிரச்சனையாயிடுச்சு, நான் சொல்றதை விட நீயே பாரு, அப்பதான் புரியும் உனக்கு என்று அவனிடம் ஒரு புகைப்படத்தை போனில் காண்பித்து, இதை பார் உனக்கு எல்லாம் புரியும் என்று சொல்ல, என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஃபோனில் என்னடா காமிக்கிற என்று அவனை புரியாமல் பார்த்து கேட்ட ஹரீஷ் ஃபோனை பார்த்து அடுத்த நொடி அதிர்ந்து போனான். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் மிக நெருக்கமாக முத்தமிடுவதற்கு தயாராக நெருங்கியிருப்பது போல் ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் பார்க்க மிகவும் அழகான பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்னும் அளவிற்கு இருந்தாள். அந்த ஆண் வேறு யாரும் இல்லை, ஹரீஷ் தான். அவனது முகம் தெளிவாக இருந்தது. அந்த புகைப்படம் அவர்களது அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருக்கும் பகிரப்பட்டு இருந்தது. ஹரீஷ் புரியாமல் அதை பார்த்து கொண்டு இருக்க அவன் பின்னால் வந்து நின்ற ஒருவன், என்னடா ஹரீஷ், உன்னை பற்றி நாங்கள் எல்லாரும் என்னமோ நினச்சோம், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, பொண்ணு விஷயத்தில் இவ்வளோ பெரிய மன்மதன் எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சுடா, செமடா நீ என்று பெருமையாக சொல்வது போல் அந்த புகைப்படத்தில் இருப்பது ஹரீஷ் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவாக குத்தி காட்டினான். ஹரீஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன், ஆனால் அந்த பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்கு, ரொம்ப அழகான பொண்ணு போல, அது யார், எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அவளை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லு, நாங்களும் அவளை பார்ப்போம்ல, என்னங்கடா என்று வேண்டுமென்றே அவரிடம் வம்பு செய்தான் வைபவின் இன்னொரு நண்பன். அப்போது அங்கு வந்து நின்ற வைபவ், சும்மா இருங்கடா, அது ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோ மாதிரி இருக்குது, உண்மையான ஃபோட்டோவாக இருக்க வாய்ப்பே இல்லை, இவனை நம்பி எந்த பொண்ணு இவன் கூட பேசும், அதுலேயும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற மாதிரி எதுக்கு இவங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச போகுது என்று அந்த பெண் அழகாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அனைத்தும் பொய் என்று பேச ஆரம்பித்திருந்தான் வைபவ். அதுவும் இல்லாமல் விஷயம் ஹரிஷை பற்றியது. அது எப்படி போய் முடிந்தாலும் அவனுக்கு ஆபத்தால் முடிந்தால் போதும் என்று தானும் இணைந்து பிரச்சனையை பெரிது பண்ண ஆரம்பித்திருந்தான். இன்னொரு பக்கம் மற்றவர்கள் அனைவரும், ஆமாம் நான் அப்போ கூட நம்பலை, இப்போ பாரேன் ஹரிஷ் எதுவுமே சொல்லாமல் இருக்கான், அப்படின்னா அதில் இருக்கிறது அவன்தான் போல என்று மற்றவர்கள் தங்களுக்குள் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். ஹரிஷ் அவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனது பார்வை முழுக்க முழுக்க இன்னொரு பக்கம் அமர்ந்திருந்த பூஜாவின் மீதுதான் இருந்தது. காரணம், அந்த படத்தில் இருப்பது அவள் என்று மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அது அவளது புகைப்படம் தான் என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். தன்னால் அவளுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்ற யோசனையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஹரிஷ், நாங்கள் எல்லாரும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ பதில் சொல்லாமலே இருக்க என்று வைபவின் நண்பன் மீண்டும் கேள்வி கேட்க, இப்போ உனக்கு என்ன பதில் வேணும், என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று சட்டை கையை மடக்கிவிட்டபடி எழுந்து நின்றான் ஜீவா. ஹரீஷின் எண்ணமெல்லாம் அந்த புகைப்படத்தை யார் எடுத்திருப்பார், யார் பகிர்ந்திருப்பார், எப்படி அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் வெளியில் வந்திருக்கும் என்று வேறேதோ சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஹரீஷ் ஒரு பிரச்சனையில் வசமாக சிக்கிக்கொண்டான். இதை வைத்து எப்படியாவது அவனை மொத்தமாக அழித்து விடலாம் என்ற அளவிற்கு வைபவ் திட்டம் தீட்டி வைத்திருந்தான். அதனால் ஜீவா ஹரீஷுக்கு சப்போர்ட்டாக வந்ததை பார்த்து பற்களை கடித்த வைபவ், இங்கே பாரு ஜீவா, அப்போ நாங்கள் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணோம், நீ சப்போர்ட்டுக்கு வந்து சண்டை போட்ட, ஓகே, இப்போ நாங்கள் எதுவுமே தப்பாக பேசலையே, அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் என்ன அர்த்தம், நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டோம், அதில் இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு இப்போ வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை, அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் உண்மை தானே, அதைத்தானே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், தப்பு பண்ணலைன்னா பண்ணலைன்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அமைதியாக இருக்கணும் என்று பிரச்சனையை வேறு விதமாக மாற்ற பார்க்க ஜீவா ஹரிஷை பார்த்தான். ஆனால் ஹரிஷோ இங்கு நடப்பதை கவனிக்கவே இல்லை. ஜீவா அவனுக்காக, இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்று சண்டைக்கு வர, வைபவோ, நாங்கள் ஒன்றும் இல்லாததை பேசி பிரச்சனை பண்ணலையே, நாம் எல்லாரும் என்ன பார்த்தோமோ அதைத்தானே கேட்குறோம், இது எல்லாமே பொய்யா இருந்தால் அவன் வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே, உண்மையாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கான், அதனால தான் நாங்கள் பேசுகிறோம், இப்போ கூட அதை பொய்ன்னு சொல்ல சொல்லு, நாங்கள் அமைதியாகிடுறோம் என்று கைகளை கட்டி கொண்டு திமிராக கூறியவன்
ஜீவா மற்றும் ஹரீஷ் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். ஓ, உண்மை எதுவோ அதை மட்டும்தான் பேசுவீங்க, உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டீங்க, அப்படி தானே? அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு உண்மையையும் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இப்போ வாய் மூடிட்டு உங்கள் இடத்துல போய் உட்காரலன்னா அப்புறம் பேசுகிறதுக்கு வாய் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அடித்து உடச்சிருவேன். இதுவும் உண்மை தான். இதை பற்றி பேசுவோமா, இல்லை உண்மையை நிஜமாக செஞ்சு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியுமா? நான் எல்லாத்துக்கும் தயார் தான் என்று கைகளை முறுக்கி கொண்டே கேட்க வைபவ் அவனை பார்த்து பயந்தான். ஹரீஷ், பிடி இப்போது தங்கள் கையில் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஜீவா பதில் பேச மாட்டான் என்று நினைத்திருக்க அவனோ அடிக்கவே தயாராக இருப்பதை பார்த்த வைபவுக்கு பயம் தானாக வந்துவிட்டது. இந்த உலகத்தில் உண்மையை பேசுறதுக்கு மரியாதையே இல்லை, ஃப்ராடு பண்ணுறவனுக்கு தான் சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வராங்க என்று கோபமாக சொல்லியவன் சென்று தன் இடத்தில் அமர்ந்து கொண்டான். பிறகு ஹரீஷ் பூஜாவின் அருகில் சென்றான். அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்காமல் தலையை கீழே போட்டபடி அமர்ந்திருக்க, பூஜா, நான் எதுக்காக உன் பக்கத்தில் வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். என்ன நடந்துச்சு நீயே சொல்ல போறியா, இல்லை நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க பூஜா மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்து, நான் சொன்னால் நீ நம்ப போறியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஹரீஷ், ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் எதுவுமே பண்ணலை. இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு, யார் அனுப்புனாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது என்று பாவமாக கூறினாள். அவள் சொல்லும் விதத்தில் அவள் பொய் சொல்வது போல ஹரிஷுக்கு தெரியவில்லை. இருந்தும், நீ பண்ணலைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க, இது வேற யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினான். நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஹரீஷ், இதை யார் பண்ணாங்க என்னன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத, இது எப்படி சரி பண்ணுறது நான் பார்க்குறேன் என்று சொன்னவள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க, இன்னொரு புறம் ஹரீஷுக்கு அப்போதுதான் சந்தனாவின் ஞாபகம் வந்தது. உடனே போய் அவளை பார்க்கணும், இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுக்கு முன்னாடி அவளை பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் என்று நினைத்தவன் அவளை பார்க்க கிளம்பினான். ஜீவா கூட அதே இடத்தில்தான் இருந்தான். நிச்சயம் இந்த புகைப்படத்தை பார்த்தால் சந்தனா ஹரீஷ் மீது சந்தேகப்படுவாள், இதனால் ஹரீஷின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்தவன் உடனே போய் சந்தனாவை பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு சொல்லு என்று கூறி ஹரீஷை அனுப்பி வைத்தான். தனது கிளாஸில் இருந்து கிளம்பிய ஹரீஷ் நேராக சந்தனாவின் வகுப்பறைக்கு வந்தான். உள்ளே நுழைந்தவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அங்கு தயாளன் சந்தனாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளிடம் வம்பு செய்து கொண்டிருக்க, என்னை விடுங்க சார், எதுக்காக இப்போ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க என்று அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் கோபமான ஹரீஷ், என்ன நடக்குதுங்க என்று சந்தனாவின் கைகளை தயாளனிடமிருந்து பிரித்துவிட வேகமாக வந்து ஹரீஷை கட்டி கொண்ட சந்தனா, ஹரீஷ் நீ வந்துட்டியா, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த சார் என்கிட்ட என்று அவனை இறுக்கி அணைத்தவள் பயத்தில் வார்த்தை வராமல் தடுமாறினாள். தயாளன் அந்த இடத்தில் ஹரீஷை எதிர்பார்க்கவில்லை என்பது அவனது அதிர்ச்சியான முகத்திலேயே நன்றாக தெரிந்தது. மிஸ்டர் தயாளன், என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருப்பீங்க, யாருக்கிட்ட இப்படிலாம் பண்ணீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தவன் தயாளன் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து குத்த தயாளன் நிற்க முடியாமல் அப்படியே கீழே சரிந்து விழுந்தான். பிறகு எழுந்து நின்ற தயாளன், ஏன்னா உன் மனசில் பெரிய ஹீரோ நினைப்பா, உனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கா ஆகலையா அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, எனக்கு அவள் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று சொல்ல, ஒரு டீச்சராக இருந்துட்டு இப்படி பேசுகிறதுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் செய்கிற வேலை என்ன, நடந்துக்கிற விதம் என்ன, உங்களுக்கே அருவருப்பா இல்லையா என்று ஹரீஷ் கேட்க சந்தனா ஹரீஷுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டாள். என்ன நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறத மறந்துட்டு என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பேசினா என்ன நடக்கும்னு தெரியும் தானே, போன முறை நீ பண்ணதுக்கு உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், கடைசி நிமிஷத்தில் அந்த லாவண்யா வந்ததுனால நீ என்கிட்டருந்து தப்பிச்சுக்கிட்ட, எல்லா முறையும் அதே மாதிரி ஈஸியாக என்கிட்டருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நான் இந்த முறை உன்னை விட போகிறதில்ல, உனக்கு கொஞ்சமாவது பயம் இருந்தால் இங்கேருந்து ஓடி போய்டு, தேவையில்லாமல் உன் பொண்டாட்டி முன்னாடி ஹீரோ மாதிரி பண்ணுறான்னு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காது என்று அவனை எச்சரிக்கும் விதமாக கூற, போன முறை லாவண்யா மேம் வந்ததுனால தப்பிச்சது நான் இல்லை நீ தான், விட்டிருந்தா அன்னைக்கே உன்னை அடித்து பீஸ் ஆக்கியிருப்பேன், அன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஒழுங்கு மரியாதை இப்போவே ஓடி போனால் தப்பிச்சுக்கலாம், தேவையில்லாமல் என்கிட்ட நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என் கைதான் பேசும் என்று கைகளை முறுக்கி கொண்டே சொன்னவன் முகத்தில்
அத்தனை கோபமும் ஆத்திரமும் தாண்டவமாடி கொண்டு இருந்தது. நீ ஒரு முட்டாள், நீ மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. நான் யார், என்னோடய வேலை என்னன்னு தெரிஞ்சும் என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன்னா உனக்கு இங்கே நல்ல முறையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியில் போகணுன்ற எண்ணம் சுத்தமாக இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்று சட்டை காலரை மடித்து விட்டபடி சண்டைக்கு தயாரானார் தயாளன். இதே வார்த்தையை நானும் உனக்கு திரும்ப சொல்ல முடியும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்க. இதுக்கு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவ என்று அவனும் சண்டைக்கு தயாரானான். வெளியில் ஒரு கூட்டமே கூடி நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, சந்தனாவோட ஹஸ்பண்டு தயாளன் சார் கூட சண்டை போட போகிறாராமா என்று அனைத்து மூலை முடுக்குகளிலும் செய்தி பரவி இருக்க அனைவரும் வேடிக்கை பார்க்க அங்கு வந்து விட்டனர். ஏதோ பெரிய ரெஸ்லிங் மேட்ச் நடப்பது போலவும் இவர்கள் அனைவரும் அதற்கு பார்வையாளர்கள் போலவும் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சந்தனா தான் நொந்து போனாள். இருவரும் சண்டையிட்டால் நிச்சயம் பிரச்சனை தன் கணவனுக்குத்தான் என்று அறிந்தவள் அவன் முன்னால் வந்து நின்று, கொஞ்ச நேரம் அமைதியாரு ஹரீஷ், இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி சமாளிக்கலாம் என்று சொன்னவள் திரும்பி நின்று தயாளனை பார்த்தாள். அவனை அடிக்க வேண்டும் என்று அவளுக்கு வெறி இருந்தாலும் இப்போது ஹரிஷுக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைத்தவள், சார் ப்ளீஸ், பிரச்சனை இதோடு விட்டுறலாம், பெருசு பண்ணாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் பின்னாடி வருத்தப்படுவீங்க என்று பிரச்சனையை முடிக்க பார்க்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மனசில்? உன் ஹஸ்பண்ட் இங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் என்னை அடிச்சிருக்கான். நான் அடி வாங்கினதை இங்கே இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது உன் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிற என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடிச்சிருக்கான். உன் புருஷனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு என்ற தயாளன் தான் செய்தது தவறு என்று ஒரு நொடி கூட நினைக்கவே இல்லை என்பது அவனது பேச்சிலேயே நன்றாக தெரிந்தது. சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர அவளை அவர்களுக்கு நடுவில் இருந்து இழுத்து ஓரமாக நிற்க வைத்த ஹரிஷ், நான் ஒன்றும் யோசிக்காமல் உங்ககிட்ட சண்டைக்கு வரல தயாளன். உங்களுக்கு நிஜமாவே தைரியம் இருந்தால் என் கூட சண்டைக்கு வாங்க. நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளானா இப்போவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிறதுலே பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சராக இருக்கலாம். ஆனால் நான் சண்டைக்கு தயாராகிட்டேன், உங்களுக்கு பயம் இல்லைனா வாங்க என்று அவள் ஒரு பக்கம் கெஞ்சினாலும் இன்னொரு பக்கம் சண்டையை கைவிட ஹரீஷ் தயாராக இல்லை. ஹரீஷ் பேசுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சந்தனா, ஹரீஷ் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் அமைதியாரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஏன் மறுபடியும் பிரச்சனை பெருசு பண்ணுறதுலையே குறியாக இருக்க? அவர் கூட சண்டை போட்டால் காலேஜ் ஸ்டாஃபை அடித்ததா சொல்லி உனக்கு தான் பிரச்சனையாகும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டவளுக்கு ஹரீஷ் நிச்சயம் ஜெயிக்க மாட்டான் என்று ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் சண்டையை தடுக்கவே அவள் முயன்று கொண்டிருக்கிறாள். வெளியில் இருப்பவர்கள் கூட ஹரீஷ் பேசியதை பார்த்து சிரித்து கொண்டு தான் இருந்தனர். இந்த ஹரீஷுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவனுக்கும் தயாளன் சாருக்கும் ஏணி இல்லை, ஏரோப்ளேன் வச்சா கூட எட்டாது. அவர் கூட போய் சண்டைக்கு நிற்கிறான். தேவையில்லாமல் போய் அடி வாங்கிக்கிட்டு எந்திரிக்கவே முடியாமல் வந்தால் தான் இவனுக்கு அறிவு வரும் என்று சத்தமாகவே சொல்லியிருக்க உள்ளே இருந்தவர்களுக்கும் நன்றாகவே அனைத்தும் கேட்டது. அவர்களை பொறுத்தவரை தயாளன் ஒரு அடி விட்டால் ஹரீஷ் அந்த இடத்திலேயே மயங்கி விடுவான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். பிறகு கொலை வெறியுடன் ஹரீஷை பார்த்த தயாளன், அதான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டல, வா சண்டை போட்டுக்கலாம். ஆனால் கிளாஸ் ரூமில் வச்சு சண்டை போட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று சொன்ன தயாளன், எங்கே எப்போ சண்டை வச்சுக்கலான்னு நீயே சொல்லு, நான் அங்கே வரேன் என்றும் கூறினான். அவர் கொடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டவனாக, கிரவுண்டில் மீட் பண்ணலாம், என்கிட்ட அடி வாங்க தயாராக இருங்க, என்ன சொன்னாலும் உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல, நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் பதில் சொல்லியே தீர்வேன், பயந்துக்கிட்டு வராமல் இருந்துடாதீங்க என்று அப்போது கூட ஹரீஷ் இன்னும் தயாளனின் கோபத்தை தூண்டும் விதமாகவே பேசியிருக்க, உன்னை கிரவுண்டில் வச்சு பார்த்துக்கிறேன்டா என்று சொன்ன தயாளன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி இருந்தார். அவன் சென்ற பிறகு ஹரீஷிடம் வந்த சந்தனா, என்ன பண்ணிகிட்ருக்க ஹரீஷ், நீ சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா? நம்ம இங்கே யாரையும் அடிக்கவும் சண்டை போடவும் வரல. நாம் இங்கே மருந்து தயாரிக்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய சக்திகள் அடையிறது எப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சண்டை போட தயாராகிட்டுருக்க. யாருக்காவது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதை விட தயாளன் சார் இங்கே எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கே தெரியும். அவரை பகைச்சிக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்று அவள் பதட்டத்தில் ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்க, கொஞ்சம் அமைதியாரு சந்தனா, நான் சொல்கிறத முதல்ல கேளு,
அவருக்கு நம்ம மேலே கோபம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் லாவண்யா மேடம் நம்ம பக்கம் இருக்காங்க. அவங்க நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நாம் இந்த ஆளை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இவனை இப்படியே விட்டு வச்சா உங்ககிட்ட மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். இவனுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே தீருவேன். அதுக்காக தான் அவனை சண்டைக்கு வர சொல்லியிருக்கேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு என்று சொன்னவன் அவளை அங்கே இருக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். அவன் சென்ற பிறகு கூட சந்தனாவிற்கு என்ன செய்து நடக்கவிருக்கும் சண்டையை தடுப்பது என்பதில்தான் கவனம் ஓடிக்கொண்டே இருந்தது. திடீரென லாவண்யாவின் ஞாபகம் வர, கண்டிப்பாக லாவண்யா மேமால் மட்டும்தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ண முடியும், உடனே அவங்க கிட்ட போய் பேசணும் என்று நினைத்து கொண்டு வேகமாக ஆசிரியர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி கிளம்பினாள். இன்னொரு பக்கம் தயாளன் மற்றும் ஹரிஷ் இருவரும் சண்டையிடப் போகிறார்கள் எனும் செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. அனைவரும் ஹரிஷ் குறிப்பிட்டிருந்த அந்த கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்திருந்தனர். அதில் 99% ஹரிஷ் தான் தோக்கப் போகிறான் என்று முடிவு செய்துதான் அங்கே வந்திருந்தனர். காரணம் தயாளனின் பலம் அப்படி. இருந்தும் சிலர், பாவம் இந்த ஹரிஷ் ஏதேதோ பேச போய் கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், கடவுள் தான் அவனை காப்பாற்றணும், தயாளன் சார் கூட சண்டை போட்டு அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என்று அவனுக்காக பரிதாபப்பட்டு கொண்டனர். சிறிது நேரத்திலேயே சண்டையிடும் இடத்தில் ஹரிஷ் மற்றும் தயாளன் இருவரும் நின்று கொண்டிருக்க, அப்போது கூட அவனை திமிராக பார்த்த தயாளன், இங்கே பாரு ஹரிஷ், நீ ஒரு ஸ்டூடெண்ட், உன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீ என் கூட சண்டை போடுறதே உனக்கு பெரிய பெருமை. இருந்தாலும் உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ கூட இங்கேருந்து தப்பிச்சு போக உனக்கு சான்ஸ் இருக்குது. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு என்று ஹரிஷுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்க, அதை கேட்டு சிரித்தவன், நான் எதுக்கு பயந்து போய் ஓடணும், உங்களுக்கு என்ன பார்த்தா பயமாக இருக்கா என்று அப்போது கூட நக்கலாக கேட்க அவனை முறைத்து பார்த்தான் தயாளன். இருவரும் சண்டை கோழிகளாக எதிரெதிராக சிலிர்த்து கொண்டு நிற்க, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க எல்லோரும் ஆர்வமாக இருந்தனர். காரணம், ஹரிஷ்க்கு கூட தயாளனின் பலம் என்ன என்று தெரியும். அதனால் சண்டை ஆரம்பிக்கும் கடைசி நிமிடத்தில் எப்படியும் ஹரிஷ் பின்வாங்கி விடுவான் என்று அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் அவனும் கைகளையெல்லாம் முறுக்கி கொண்டு சண்டைக்கு தயாராக இருந்தான். உனக்கு நான் கடைசியாக கொடுத்த ஒரே வாய்ப்பையும் நீ இழந்துட்ட, இனிமேல் உன்னை என்கிட்டருந்து காப்பாற்றவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு தயாளன் ஹரிஷை நோக்கி வர, ஹரிஷும் தயாளனை அடிப்பதற்காக அவனை நோக்கி சென்றான். இது ஒரு மல்யுத்தம் போல ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்து கொண்டு சண்டையிட ஆரம்பிக்க போட்டி தீவிரமடைந்தது. அனைவரும் கரகோஷம் எழுப்பி கத்தி கொண்டிருந்தாலும் ஹரிஷுக்கு ஏதேனும் ஆகிவிடுமா என்ற பயமும் பலருக்கு இருந்தது. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தயாளன் ஹரிஷை அலேக்காக தூக்கி கீழே போட்டான். மொத்தமாக கீழே விழுந்ததில் ஹரிஷுக்கு வலி ஏற்பட்டது. அப்போது, என்ன நடக்குதுங்க, நிறுத்துங்க என்று திடீரென ஒரு குரல் கேட்க அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். அங்கு லாவண்யா தான் வேகமாய் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் சந்தனாவும் பயந்து கொண்டே ஓடி வந்தாள். லாவண்யாவை பார்த்த தயாளன் அப்படியே நின்றுவிட, மிஸ்டர் தயாளன், நீங்கள் இந்த காலேஜில் ஒரு டீச்சருங்கிறத மறந்துட்டு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்ன நடக்குதுங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் கோபமாக இருக்க, சந்தனாவின் பார்வை ஹரிஷை நோக்கி சென்றது. இங்கே பாருங்க லாவண்யா மேடம், நான் ஒன்றும் அவங்ககிட்ட வழியே போய் பிரச்சனை பண்ணலை. அவன் தான் என்னை தேடி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடித்து சண்டைக்கு கூப்பிட்ருக்கான். ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது 1% கூட இவங்கிட்ட இல்லை. ஒரு டீச்சராக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குது. அவனுக்கு எந்த வழியில் சொன்னால் புரியுமோ அந்த வழியில் சொல்லி கொடுத்துட்ருக்க. நீங்கள் இதில் தலையிட்டு தடுக்க நினைக்காதீங்க என்று தயாளன் தன்னுடைய செயலுக்கு விளக்கம் சொல்ல, இங்கே பாருங்கள் சார், அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு ஸ்டாஃப், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போடுறீங்களே, இது என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும் தானே? உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை என்று லாவண்யா கடுமையாக எச்சரித்தாள். இதெல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு, டீச்சர்னால் மரியாதை கொடுக்குற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா விதிமுறைகளும் பொருந்தும். இவனுக்கு டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல.
இவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான வழியெல்லாம் சரி வராது. அடிக்கடி உதைக்கு உதைன்னு சொல்லி கொடுத்தா தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் என்று சொன்ன தயாளனுக்கு இவ்வளவு தூரம் வந்த வாய்ப்பை விட்டு ஹரிஷை தப்பிக்க விடுவதில் சிறிதும் விருப்பமில்லை. எப்படியும் இன்று அவனை அடித்தே தீர வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டான். இன்னொரு பக்கம் அதற்கு மேல் ஹரிஷ் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக நிற்க முடியாத சந்தனா, ஹரிஷ் உனக்கு ஒன்றும் இல்லையே, இப்போ எப்படி இருக்கு என்று அவனது அருகில் ஓடினாள். மெதுவாக எழுந்து அமர்ந்த ஹரிஷ், நீ எதுக்காக இங்கே வந்த? எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், நீ தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காத என்று சொல்லி அப்போது கூட அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் சண்டையை தொடரத்தான் அவனும் விரும்பினான். பாரேன், லாவண்யா மேடம் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவன் அதை கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் சண்டை போடணும்னு சொல்கிறான், இவனுக்கெல்லாம் யார் உதவி பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் என்று கூட்டத்திற்குள்ளிருந்து பலரும் பேச ஹரிஷ் மற்றும் அனைவருக்கும் இவை அனைத்தும் கேட்டது. லாவண்யா மீண்டும் தயாளனிடம், இப்போ முடிவாக என்ன தான் சொல்ல வரீங்க? பிரச்சனையை முடிப்பீங்களா இல்லை இப்படியே பண்ண போகிறீங்களா என்று கேட்டாள். இதில் முடிவாக சொல்கிறதுக்கு என்ன மேடம் இருக்குது? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுக்காக மறுபடியும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? நான் எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரச்சனையை இப்படியே விட போகிறதில்ல என்று மீண்டும் மீண்டும் அதையே பேசிக்கொண்டு இருந்தான் தயாளன். பிறகு பெரும் அதிர்ச்சியுடன் லாவண்யா, சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாம் வச்சுக்கலாம், இப்போ என்ன பண்ணால் இந்த பிரச்சனையை முடிப்பீங்க? உங்களுக்கு என்ன தான் வேணும் என்று இதற்கு மேல் அவனிடம் மறைமுகமாக பேசினால் வேலைக்காகாது என்று இப்போது நேராகவே கேட்டிருந்தாள் அவள். சந்தனாவும் திரும்பி தயாளன் என்ன சொல்லப் போகிறான் என்பதைத்தான் பார்த்தாள். அவனை அடித்து துவைத்து தூக்கி வீசுவதால் எதுவும் ஆகப்போவதில்லை. அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தயாளன், சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட கெஞ்சி கேட்குறதுனால ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். உங்கள் ஸ்டூடெண்ட் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். எல்லாரும் முன்னாடியும் பொதுவாக மன்னிப்பு கேட்கணும். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்கிட்ட கெஞ்சி கேட்கணும். அப்படி கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன், இதுக்கு மேலே அந்த காலேஜில் படிக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் என்று சாதாரணமாக தனது நிபந்தனையை கூறி ஹரிஷை பார்த்தான் தயாளன். தயாளன் கூறியதை கேட்டு அதற்கு லாவண்யா பதில் சொல்வதற்கு முன்னர், மேடம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம். என்ன ஆனாலும் இந்த ஆளுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறதும் இல்லை. அதான் சண்டேன்னு வந்தாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு சமாதானத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு? வந்து என் கூட சண்டை போட சொல்லுங்கள்.
உண்மையாக பேசி எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவன் செஞ்சதுக்கு நான் கேட்கறது ரொம்ப கம்மி. இதையே ரொம்ப அதிகம்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்று இது அதிகமாக தெரியல. நான் சொல்கிற மாதிரி பண்ணால் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் நான் விட்டு கொடுப்பேன். இல்லைன்னா இங்கே நடக்க போகிற சண்டையை யாராலும் தடுக்க முடியாது என்று தயாளன் இதுவே தனது இறுதி முடிவு என்பது போல கூறி அமைதியாக நின்று கொண்டான். இன்னொரு பக்கம் எழுந்து நின்ற ஹரீஷ், இங்கே பாருங்கள் மிஸ்டர் தயாளன், உங்களுக்கு என் கூட சண்டை போட நிஜமாகவே தைரியம் இருந்தால் ஒழுங்காக சண்டைக்கு வாங்க. இல்லை பயமாக இருக்குன்னா ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மாறி மாறி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்று கூறி ஹரீஷுக்கு நேரத்தை கடத்துவதில் சிறிதும் விருப்பமில்லை. சண்டை என்றால் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தான் அவன். பார்த்தீங்களா எப்படி திமிரா பேசுகிறான்னு? ஆனால் இவனுக்காக என்கிட்ட சப்போர்ட் பேசுகிறீங்களா? இந்த உலகத்திலேயே அடி வாங்கிறதுக்கு ஒருத்தன் இவ்வளோ ஆர்வமாக இருப்பான்னா அது ஹரீஷ் மட்டும்தான். இன்னைக்கு அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார்கிட்டையும் இந்த மாதிரி இவன் பிரச்சனையே பண்ணக்கூடாது என்று கோபத்தில் கனல் கக்கும் விழிகளோடு சொன்னவன் தானும் சண்டையிட வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டான். வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அப்போதுதான் ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கே பேசி பேசி சண்டை நடக்காமல் போய்விடுமோ என்று வருத்தமாக இருந்தனர். ஆனால் இப்போது எப்படியும் சண்டை நடக்கப் போகிறது என்பதால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் ஆர்வமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். மீண்டும் நடுவில் வந்து நின்ற தயாளன் சந்தனாவை பார்த்து, அதான் சண்டை நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறத்துக்காக இன்னும் நீ நடுவில் நின்றுட்டுருக்க, ஓரமாக போய் நில்லு, உன் புருஷன் அடி வாங்கிறத வேடிக்கை பாரு என்று திமிராக கூறினான் தயாளன். ஹரீஷ் சந்தனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீ போய் மேடம் கூட நில்லு, இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பினான். சந்தனா பயந்து கொண்டே இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி கீழே இறங்கினாள். அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, வாங்க சண்டை ஆரம்பிக்கலாம் என்று ஹரீஷ் சண்டைக்கு தயாராக, இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் யார் கூடயும் சண்டையே போட மாட்டேன், உனக்கு அப்படி ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகிற என்று தயாளனும் நடுவில் வந்து நின்றான். பின் மீண்டும் சண்டை ஆரம்பிக்க தயாளன் ஓங்கி ஹரீஷின் கழுத்தில் ஒரு குத்து குத்தினான். வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த சந்தனாவால் அதை பார்க்க முடியவில்லை. சட்டென கண்களை மூடி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். அங்கிருந்த அனைவருமே ஹரீஷ் அடி வாங்கியதை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து விட்டனர். அடி கழுத்தில் அளவா விழுந்தது, அதனால்தான். ஆனால் பூஜா மட்டும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அடியெல்லாம் அவனை எதுவும் செய்யாதென்று அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். ஹரீஷ் சும்மா விளையாட்டுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தயாளன் சாரை பார்த்து பயப்படவும் இல்லை, அவரோட அடி அவனை எதுவும் செய்ய போகிறதும் இல்லை என்று ஹரீஷின் திறமையை பற்றி நன்றாக அறிந்தவளுக்கு அவனை பற்றிய பயம் எதுவும் வரவே இல்லை. அனைத்திற்கும் மேல் அவன் முகத்தை உற்று பார்த்தவள் அவன் இதழ்களில் சிரிப்பு தவழ்வதை கவனித்து புரியாமல் விழித்தாள். என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இப்போ சிரிச்சிட்டு இருக்கான் என்று குழப்பத்தோடு அவனையும் தயாளனையும் மாறி மாறி பார்த்தாள். மீண்டும் ஒரு முறை ஹரிஷை அடிப்பதற்காக தயாளன் கைகளை ஓங்கிக் கொண்டு வர நூல் இழையில் அந்த அடி தன் மீது படாமல் தப்பித்திருந்தான். அதீத பலம் கொடுத்து அடிக்க முன்வந்து அடிக்க முடியாமல் நிலை தடுமாறிய தயாளன் கீழே விழுந்து விட்டான். பின்னால் நகர்ந்து நின்ற ஹரிஷ் அவனை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டு நிற்க மொத்த கூட்டமும் அமைதியாகி நடப்பது புரியாமல் நின்றனர். தயாளன் சார் அவனை அடிக்காமல் எப்படி டார்கெட்டை மிஸ் பண்ணாரு? என்ன நடக்குதுங்க? ஹரிஷ் எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சான் என்று தங்களுக்குள் மாறி மாறி பேசிக்கொண்டனர். தயாளனுக்கு கூட தன்னுடைய அடி அவன் மீது படாமல் போனதில் பெரும் ஆச்சரியம். எப்படி அங்கிட்டிருந்து தப்பிச்சான் என்று புரியாமல் பார்க்க அவனோ சிரித்து கொண்டே, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய டீச்சராக போயிட்டீங்க, அதனால் உங்களை 2 அடி அடிக்க விட்டால் மனசில் என்ன பெரிய இவர் நினைப்பா, என்னை அடிக்க முடியும்னு நினச்சிட்டிங்களோ என்று நக்கலாக கேட்டு சிரித்தான் ஹரீஷ். இன்னொரு பக்கம் வெளியில் இருந்த கூட்டம், சார் அவனை விடாதீங்க என்று கத்திக்கொண்டே இருந்தது. அந்த கத்திய கூட்டத்தின் தலைவன் வைபவ் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தயாளனுக்கு பயம் வந்தது. நிச்சயமாக ஹரிஷிடமிருந்து இப்படி ஒரு அணுகுமுறையை அவன் எதிர்பார்க்கவில்லை. தன்னை அனைவர் முன்னிலையிலும் வென்று விடுவானோ என்று உள்ளுக்குள் பயந்தான் தயாளன்.
பிறகு எழுந்து நின்றவன் மீண்டும் ஹரிஷை அடிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தான். ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு முறை ஹரிஷை நெருங்கும் பொழுதும் நூல் இழையில் தப்பித்து தப்பித்து தயாளனை கீழே விழ வைத்தான் ஹரிஷ். இதுக்கு மேலே இவங்கிட்ட தோற்று போனால் இங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மான மரியாதைலாம் போயிடும், இவனை சும்மா விடக்கூடாது என்று மனதிற்குள் திட்டம் போட்ட தயாளன் இதற்கு மேல் நேர்வழியெல்லாம் வேண்டாம் என்று ஏமாற்றி ஜெயிக்க வேண்டும் என முடிவு செய்து விட்டான். அதனால் யாரும் கவனிக்காத கன நேரத்தில் கீழே விழுந்து கிடந்தவன் கால்களை மட்டும் உயர்த்தி ஹரிஷ் தலையில் ஒரு உதை விட்டான். ஹரிஷ் மட்டுமல்லாது அங்கிருந்த யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் அவனை திருப்பி அடிக்கவில்லை என்றாலும் தன் மீது அடிபடாமல் அவன் தப்பித்துக் கொள்வான் என்று இவ்வளவு நேரம் சற்று நிம்மதியாக இருந்த சந்தனா அவன் அடி வாங்கியதில் ஹரீஷ் என்று சத்தமாக கத்தியிருந்தாள். தயாளன் இந்த முறையில் அவனை ஜெயித்து விடலாம் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். எனவே ஹரிஷ் அசந்த நேரம் தயாளன் அவன் தலையில் உதைத்திருக்க அனைவரும் ஹரிஷ் மயங்கியே விடுவான் என்றுதான் நினைத்திருந்தனர். ஆனால் தலையை சிறிதாக ஒதுக்கி கொண்டு சாதாரணமாக நின்றிருந்தான் ஹரிஷ். என்ன சார், தோற்று போயிடுவான்னு பயம் வந்துருச்சு போல, ஏமாத்தியாவது ஜெயிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று அவன் திமிராக கேட்க, ஆமாடா, ஏமாத்தியாவது உன்னை ஜெயிச்சே தீர்வேன், உன்னை இப்போ என்ன பண்ணுற பாரு என்று தன்னுடைய பின்னாடி பாக்கெட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிஷை குத்த வந்தான். ஆனால் ஹரிஷின் சட்டையை தாண்டி அந்த கத்தி உள்ளே செல்லவில்லை. அனைவரும் தயாளன் கத்தி எடுத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்தாலும், ஐயோ சார், ஹரிஷை கத்தியால் குத்த போறாரு என்று பயப்படவும் செய்தனர். ஆனால் அந்த கத்தி ஹரிஷை தாக்கவில்லை என்பது பெரும் ஆச்சரியம். மீண்டும் மீண்டும் தயாளன் கத்தியால் ஹரிஷை தாக்க முற்பட காற்றில் கத்தி அங்கும் இங்கும் சுழலும் சத்தம் அனைவருக்குமே கேட்டது. ஆனால் ஒரு முறை கூட அந்த கத்தி ஹரிஷை காயப்படுத்தவில்லை. அழகாய் அதிலிருந்து தப்பித்து கொண்டே இருந்தான். கத்தி அவன் மீது பட்ட பொழுதும் அவன் சட்டையை தாண்டி உள்ளே செல்லவே இல்லை. அவன் பெரிய கேடைய மாதிரி எதையோ உன்னை உள்ளே வச்சு சட்டையை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவனுக்கு எதுவுமே ஆகாமல் ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் சலசலத்து கொண்டு இருக்க தயாளன் சோர்ந்து போய் தலையை கவிழ்த்தபடியே ஹரிஷை பார்த்தான். உங்களுக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல் என்னால் கொடுக்க முடியாது என்று சொன்ன ஹரிஷ் சுழன்று வந்து ஒரு உதை விட்டிருந்தான் தயாளனின் நெஞ்சில். தயாளன் 2 அடிகள் பறந்து சென்று கீழே விழுந்து விட்டான். அந்த இடம் முழுவதும் பெரும் நிசப்தம். யாருமே ஹரிஷ் தயாளனை இப்படி அடிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை போல. தயாளன் கீழே விழுந்து கிடக்க மீண்டும் அவனிடம் சென்றான் ஹரிஷ். இங்கே பாரு ஹரிஷ், நீ என்னை ஏற்கனவே அடிச்சிட்ட, ஒழுங்கா விட்டுரு என்று. இங்கே அவன் மீண்டும் தன்னை அடித்தால் அது பெரிய அவமானமாக போய்விடுமோ என்று பயந்தவன் ஹரிஷை தடுக்க முயன்றான். ஆனால் ஹரிஷ், என்ன சார், சண்டை போட்டே ஆகணும்னு துடிச்சிங்க, இப்போ பயந்தா என்ன பண்ணுறது, வாங்க என்று கீழே விழுந்து கிடக்கும் அவனிடம் சண்டையிடச் சொல்ல, ஹரிஷ் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், நான் உன்னோட டீச்சர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று பின்னால் நகர்ந்து கொண்டே சொல்ல, டீச்சருக்கு சில பாடங்கள் தெரியலன்னா ஸ்டூடெண்ட் கூட சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குது, அதைத்தான் இப்போ நான் பண்ண போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே முன்னேறினான் ஹரிஷ். தயாளனும், யாராவது காப்பாற்றுங்க, இந்த ஹரிஷ் என்னை அடிக்க வரா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க வந்து என்னை காப்பாற்றுங்க என்று கத்த ஆரம்பித்திருந்தான். என்னதான் இருவருக்கும் உள்ளான சண்டை என்றாலும் தயாளன் ஒரு ஆசிரியர். அப்படி இருக்கும் பொழுது அவனை ஹரிஷ் அடிப்பது அங்கிருக்கும் யாருக்கும் பிடிக்கவில்லையா, இல்லை அவனை அடித்தால் ஹரிஷ் பெரிய ஆளாகி விடுவான் என்று பயந்தார்களோ, வேகமாக ஹரிஷை தடுப்பதற்காக கூட்டத்தில் இருந்து பலர் உள்ளே வந்தனர். சந்தனா நடப்பது புரியாமல் ஹரிஷை எப்படி காப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஹரிஷ் தயாளன் நெஞ்சின் மீது காலை வைத்து கொண்டு நிற்க, என்னடா உனக்கு அவ்வளோ திமிரா, சாரி அடிக்கிற, அவர் மேலே காலை தூக்கி வைப்பியா, எடு காலெடு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, சொன்னா கேளு என்று அவனை சுற்றி ஒரு கூட்டமே வந்து நின்றது. அனைவரும் தயாளனின் ஆதரவாளர்கள் போல. ஹரிஷ் அவர்களை எல்லாம் பார்த்து முறைத்துவிட்டு, ஏய் என்ன நீங்கள்லாம் சாருக்கு சப்போர்ட்டா, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே வராமல் ஒழுங்காக ஓடி போயிடுங்க என்று கூறினான். இது எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத விஷயமா, சாருக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் தான், அதான் பேசிகிட்டு இருக்கோம் என்று அவர்கள் ஹரிஷை தயாளனிடமிருந்து தள்ளிவிட முயற்சி செய்ய ஹரிஷ் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை.
பின் அனைவரையும் தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு இருந்தான். ஹரிஷ் வலிமையை அவர்களால் அப்போதுதான் உணர முடிந்தது. ஒவ்வொருவராக ஆளுக்கு ஒரு பக்கம் கீழே விழுந்து கிடந்தனர். தயாளன் நெஞ்சின் மீது இருந்த காலை ஹரிஷ் இன்னும் கூட நகர்த்தவே இல்லை. அவன் நின்ற இடத்தில் அப்படியே இருந்தபடியே தான் தன்னை தடுக்க வந்தவர்களை அடித்திருந்தான். மீண்டும் அனைவரும் அவன் அருகில் வர பார்க்க, யாராவது மறுபடியும் என்கிட்ட வந்தீங்க, கண்டிப்பாக கை கால் எல்லாத்தையும் உடச்சிருவேன், தைரியம் இருந்தால் கிட்ட வாங்க என்று கைகளை முறுக்கிக் கொண்டே சொன்னவன் கால்களில் அழுத்தத்தை கூட்டி தயாளன் நெஞ்சை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிதித்தான். ஹரிஷ் ஒரு பலவீனமானவன், அவனால் எதுவும் செய்ய முடியாது, நிச்சயம் அடிவாங்கத்தான் போகிறான் என்று அங்கு வேடிக்கை பார்க்க வந்திருந்தவர்களுக்கு அவன் தயாளனை அடித்ததே பெரும் ஆச்சரியமாக இருக்க, இப்போது தங்களையும் அடிப்பதும் மீண்டும் அடிப்பேன் என்று வெகு சாதாரணமாக சொல்வதில் இன்னும் அதிர்ந்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். தாங்கள்தான் அவனை தவறாக எடை போட்டு விட்டோமோ, அவன் பெரிய ஆளாக இருப்பானோ என்று முதல் முறையாக அங்கிருந்தவர்கள் அவனை பார்த்து பயந்தனர். பூஜா கூட அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள். அதற்கு மேலும் அவன் தன் நெஞ்சின் மீது கால் வைத்து கொண்டிருந்தால் அது பெரிய அவப்பேராக மாறிவிடும் என்று பயந்த தயாளன், ஹரிஷ், இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என்னை விடுவேன், தயவு செஞ்சு சொல்லு, அது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் என்று வேறு வழி இல்லாமல் சரணடைந்திருந்தான். எல்லாரும் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, அதே தான் இப்போ நானும் திரும்பி கேட்க போகிறேன். இவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அப்படி கேட்குறியா என்று அதே நிபந்தனையை அப்படியே திருப்பி கேட்டிருந்தான் ஹரிஷ். அடி வாங்கினால் கூட அனைவரும் தனக்கு சப்போர்ட் செய்ய ஓடி வருகிறார்கள். அதுவே இப்போது தயாளனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். ஆனால் இவனிடம் மன்னிப்பு கேட்டால் காலம் முழுக்க அனைவரும் அதை சொல்லியே தன்னை குத்தி காட்டி கேலி செய்வார்கள் என்று நினைத்தவன், அதை மட்டும் என்னால் பண்ண முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து விட்டான். நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திமிராக பார்த்து கூறியவன், இங்கே பாரு, உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா என்னை இங்கேயே கொன்னுடு, என்னை விட்டுட்டு போன நிச்சயமாக உன்னை நான் தேடி வந்து கொள்ளுவேன், நீ செஞ்ச எல்லாத்துக்கும் உன்னை நிச்சயம் நான் பழி வாங்குவேன் என்று அழுத்தமாக கூறிய தயாளனை பார்த்து நக்கலாக சிரித்த ஹரிஷ், உன்கிட்ட இப்போ நான் மன்னிப்பு கேட்க முடியுமான்னு தான் கேட்டேன், அதுக்கு தேவையில்லாமல் இப்படி டயலாக் மேலே டயலாக் பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சும் கூட மன்னிப்பு கேட்க உனக்கு மனசு வரல, அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப, உன்ன மாதிரி ஒரு டீச்சர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் என்று சொன்னவன் காலை இன்னும் அழுத்தமாக அவன் நெஞ்சின் மீது வைத்து அழுத்தினான். உள்ளிருக்கும் ஒவ்வொரு பாகங்களாய் உடைவது போல உணர்ந்தான் தயாளன். ஆனால் என்ன இருந்தாலும் இத்தனை மாணவர்களுக்கு முன்னால் ஒரு மாணவனிடம், அதுவும் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்க தயாளனின் ஈகோ சிறிதும் இடம் கொடுக்கவில்லை. வலி தாங்க முடியாமல் வாயிலிருந்து இரத்தமாக வழி ஆரம்பித்தது தயாளனுக்கு. அப்போதும் பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டவன் மன்னிப்பு மட்டும் கேட்கவே இல்லை. விஷயம் வேறு மாதிரி விபரீதமாய் மாறிக்கொண்டிருப்பதை புரிந்து கொண்ட சந்தனா அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாமல் வேகமாக அவனிடம் ஓடி வந்து, ஹரிஷ், போதும் விடு, ஏதாவது பண்ணி அவர் உயிருக்கு ஆபத்தாயிட போகுது, முதல்ல அவர் நெஞ்சு மேலே இருந்து கால் எடு, அப்புறம் அந்த பிரச்சனையும் நம்ம தான் தூக்கி சுமக்கணும், சொன்னா கேளு என்று ஹரிஷை அவனிடமிருந்து பிரிப்பதற்காக பின்னால் இழுத்தாள். ஆனால் அவளால் அது முடியவே இல்லை. மீண்டும் கடினமாய் முயற்சி செய்து, சொன்னா கேளு ஹரிஷ் என்று சொல்லிக்கொண்டே அவனை பின்னால் இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் தயாளன் நெஞ்சின் மீதிருந்த காலை எடுத்தான் ஹரிஷ். உள்ளுக்குள் எலும்புகள் உடைபட்டு மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறும்போது வரும் சத்தமெல்லாம் அங்கிருக்கும் அனைவருக்குமே கேட்டது. என்னடா சாருக்கு மொத்த எலும்பு உடஞ்சிருக்குமோ, 206லேருந்து 412 மாறி இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று மாணவர்கள் வெளியிலிருந்து தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். இவ்வளவு நேரம் பற்களை கடித்து வலியை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்த தயாளனால் அதற்கு மேல் அது முடியவில்லை. வலியில் கதற ஆரம்பித்தான். கண்டிப்பாக நெஞ்செலும்பு அனைத்தும் உடைந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அவனுக்கே தெரிந்தது. ஹரிஷ் மீண்டும் அவன் அருகே வந்து காலை தூக்கி, இப்போவாவது மன்னிப்பு கேட்பியா இல்லை மறுபடியும் என்று காலை அவன் அருகே எடுத்து செல்ல, இல்லை நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், மன்னிச்சிரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, மறுபடியும் அடிக்காத, போதும் என்று கடைசி நொடியில் உயிர் பயம் வந்துவிட்டதில் வேறு வழியில்லாமல் மாணவன் என்றும் பாராமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டான் தயாளன். அவனது மன்னிப்பை காதில் வாங்கிய பிறகு கூட சரியாக கேட்காதது போல் காதை தேய்த்த ஹரிஷ், சரி
இப்போ எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட? நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் நான் இல்லை, என் ஒய்ஃப் கிட்ட தான் நீ மன்னிப்பு கேட்கணும். அவகிட்ட தானே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண. ஸோ எல்லோரும் முன்னாடியும் நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன் என்று சொல்ல, சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், உன் ஒய்ஃப்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் கண்டிப்பாக என்னால் எந்திரிக்க முடியாது, நான் இப்படியே மன்னிப்பு கேட்குறேன் என்று கெஞ்சும் குரலில் வேறு வழியில்லாமல் கெஞ்சவே ஆரம்பித்திருந்தான் தயாளன். ஆனால் சந்தனாவிற்குத்தான் ஏதோ ஒரு நெருடல். ஹரிஷின் கையை பிடித்து இழுத்தவள், சொன்னா கேளு ஹரிஷ், அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, அவர் ஒன்றும் என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துட்டேன், அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார்ல, இந்த பிரச்சனை இதோடு முடிச்சுக்கலாம், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று பயத்தில் எப்படியாவது அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்ய, அவன் பண்ணதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயம் இல்லை சந்தனா, நீ பிரச்சனைக்கு பயந்து மறக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் உன்கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், இது எவ்வளோ மோசமான ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா, அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் என்று ஹரிஷ் தெளிவாக சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், ஓகே, இதுக்கப்புறம் அவர் என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும், இதோடு அதை முடிச்சுக்கலாம் என்று தன்னால் முடிந்தவரை ஹரிஷை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள். தன் கைகளை எடுத்து சந்தனாவின் தோள் மீது போட்டுக்கொண்டு அவளை தன் அருகே இழுத்து கொண்ட ஹரிஷ், என் ஒய்ஃப் சொன்னது காதில் விழுந்து தானே, இன்னும் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று இன்னொரு கையை முறுக்கி காட்ட, அவன் என்ன கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தயாளன், புரியுது புரியுது என்று சொல்லி அவளை பார்த்து, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், சத்தியமாக இனிமேல் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு உன் புருஷன்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை இதோடு விட்டுற சொல்லு, என்னால் வலி தாங்க முடியல, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் என்று அலறி துடித்த தயாளன். ஆனால் அதே நேரம் என்னதான் இப்போது தப்பிப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் பேசினாலும் அவன் கண்களிலும் அவன் முகத்திலும் வன்மம் நன்றாகவே தெரிந்தது. நிச்சயம் மீண்டும் சரியாகி வந்தால் சந்தனா மற்றும் ஹரிஷ் இருவருக்கும் பிரச்சனை கொடுப்பான் என்பது அங்கிருக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரியத்தான் செய்தது. அதனால் ஹரிஷ் மீண்டும் ஏதோ பேச வர திடீரென பின்னால் இருந்து காற்றை கிழித்து கொண்டு ஏதோ சத்தம் கேட்டது. அங்கிருந்து அனைவரும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். அங்கு ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து கொண்டு இருந்தது. எங்கோ பறந்து எங்கோ செல்கிறது என்று நினைத்திருக்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லூரி வளாகத்தில் தரையிறங்க ஆரம்பித்தது. கீழே நின்று கொண்டிருந்த அனைவரும் விலகி ஹெலிகாப்டர் தரையிறங்க தேவையான இடத்தை கொடுத்தனர். ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் அதிலிருந்து இறங்கினார் ஒருவர். இறங்கியவுடன் தன் கண் முன்னால் இருக்கும் காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஒரு பக்கம் தயாளன் கீழே விழுந்து கிடக்க, அவன் அருகே காலை தூக்கியபடி நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ். அவன் பக்கத்தில் அவன் கையை பிடித்து பின்னால் இழுத்து கொண்டிருந்தாள் சந்தனா. என்ன நடக்குதுங்க? எதுக்காக எல்லாரும் இங்கே கூட்டமாக நிற்கிறீங்க? கிளாஸ் டைமில் இந்த மாதிரி கும்பலாக இருக்கக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாதா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அந்த நபர். என்ன நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், எல்லாரும் பதில் சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா தெரியாதா என்றவரை அருகில் பார்த்ததும் முதலில் அதிர்ச்சி அடைந்த லாவண்யா சட்டென முன்னால் சென்று, சார் வாங்க, திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நடப்பதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற பதட்டத்துடன் பேசினாள். லாவண்யாவை திரும்பி பார்த்த அவருடைய நெற்றி யோசனையில் சுருங்கியது. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ப்ரொஃபஸர் லாவண்யா? காலேஜோட ஸ்டாஃப்ஸ் இப்போல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் உங்களால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தி போல வந்து விழுந்தது. அவர் நாதன், அந்த காலேஜின் வைஸ் பிரசிடெண்ட். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடெண்ட்டான நாதனை பற்றி லாவண்யாவிற்கு ஏற்கனவே தெரியும். அவர் மார்ஷல் ஆர்ட்ஸில் மிகப்பெரிய நிபுணர். மேலும் பல ஆண்டுகளாக இந்த துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனுபவமிக்க சீனியரான அவர் மீது எல்லாருக்குமே நல்ல மரியாதை இருந்தது. சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. லாவண்யா அங்கு நடந்ததை விளக்க முயற்சித்தாள். ஆனால் அதை எப்படி சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அப்போது திடீரென்று போஸ் முன்னால் வந்து நாதனிடம் பேசினான். ஹலோ சார், இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இந்த ஹரிஷ் தான். இவன் தான் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் டீச்சரையே அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் காயப்படுத்தியிருக்கான் என்று அவன் மொத்த பழியையும் ஹரிஷின் மீது தூக்கி போட, போஸ் சொன்னதுக்கு ஆதரவாக வைபவும் களத்தில் இறங்கினான். எஸ் சார், இந்த ஹரிஷுக்கு நீங்கள் ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட்டாக தரணும்னு ஸ்டூடெண்ட் லீடருங்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன். இவனை மாதிரி ஒரு ரவுடி இந்த காலேஜில் இருந்தால் அது இந்த காலேஜுக்கு தான் கெட்ட பேர். என அவனும் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டான்.
ஓ, அப்படியா? கேட்ட நாதன் தலையை திருப்பி ஹரிஷை பார்த்தார். அவங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்களா என்று அவர் கம்பீரமாக கேட்க ஹரிஷ் அவரை அமைதியாக பார்த்தார். பொதுவாக ஹரிஷ் தன்னை விட பயிற்சியில் மேம்பட்டவர்களை எளிதாக அடையாளம் காணும் திறன் பெற்றிருந்தான். அந்த வகையில் தன் முன்னால் இருக்கும் நபர் துறை சார்ந்த பயிற்சியில் தன்னை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவனுடைய உடல் லேசாக நடுங்கியது. ஆனால் சில நிமிடங்களிலேயே தன்னை சரிபடுத்தி கொண்ட ஹரிஷ், ஆமாம், அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க என்று நிதானமாகவும் தெளிவாகவும் அவருக்கு பதில் சொன்னான். ஒரு காலேஜின் வைஸ் பிரசிடென்ட் ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுவிட்டு நீதி வழங்கினார் என்றால் அந்த காலேஜின் எதிர்காலம் அதோ கதிதான் என்று நினைத்த ஹரிஷ் அவர் தன்னுடைய பக்க நியாயத்தை கேட்பதற்காக காத்திருந்தார். வா, இன்ட்ரெஸ்டிங் என்ற நாதனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இந்த வயசில் ஒருத்தர் இந்த அளவுக்கு சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஒரு டீச்சரை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டேலண்ட் இருக்கிறத நினச்சா எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருக்குது என்று அவர் மேலும் கூற, டோன்ட் வரி சார், இந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் லாவண்யா. அவள் யூனியனில் மிகப்பெரிய பதவி வகித்தாலும் நாதனின் முன்பு மரியாதையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. இல்லை, அது தேவையில்லை. மிஸ்டர் தயாளனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் லாவண்யா. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக தான் இவரை காலேஜ்லேருந்து சஸ்பென்ஷன் பண்ணி ஃபைனும் போட்டோம். ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அவர் இன்னும் திருந்தலைன்னு தான் தோணுது. சொன்ன நாதன், இதை நான் பார்த்துக்கிறேன் என்றார். நாதன் சொன்னதை கேட்டு தலை குனிந்து நின்ற தயாளன் வாயை திறந்து எதுவுமே பேசவில்லை. இப்போது அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதை விட்டால் அவனுக்கு வேறு வழியும் இல்லை. அப்புறம் ஹரிஷ், நீ கொஞ்சம் என் கூட வா என்றவர் அதற்கு மேல் எதுவும் கூறாமல் ஆஃபீஸ் பில்டிங்கை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஹரிஷ் என்று கவலையுடன் சந்தனா அழைக்க, பயப்படாத பேபி, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இப்படி உன் கிளாஸுக்கு போ. இதுக்கு மேலே அவன் உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்காக கார்கிட்ட வெயிட் பண்ண வரிசையாக சொன்ன ஹரிஷ் அவளுடைய தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.